गणानां त्वा गणपतिं नमामहे कविं कवीनामुपमस्तवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणस्पद आनशृण्वन्नोदिभिश्चेदसादनम् ॐ श्रीमहागणपतये नमः। कर्पूरगौरं करुणावतारं संसारसारं भुजगेन्द्रहारं सदा वसन्तं हृदयारवन्दे भवं पवामि सहितं नमामि। ॐ शङ्कर चन्द्रशेखर गङ्गाधर सुमनोहर पाहि मां करुणाकर गिरिजेश ओंकारेश्वर। शङ्कर चन्द्रशेखर गङ्गाधर सुमनोहर ताण्डव प्रिय जय नडेश विश्वनाथ महेश्वर पाहि मां करुणाकर गिरिजेश ओंकारेश्वर। शङ्कर चन्द्रशेखर गङ्गाधर सुमनोहर। எல்லோருக்கும் என் பணிவான வணக்கங்கள். நாம் இப்போ கேட்க இருப்பது காலத்தை வென்ற காசி. அது என்ன சார் காலத்தை வென்ற காசி அப்படின்னா என்ன? இது காசி இதிகாச புராண காலத்துக்கு முன்பேயே தோன்றியது, அது எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் காலத்தை வென்றது எப்படி சொல்ல முடியும்? அதாவது ஒரு பிரளயம் அப்படின்னு ஒன்று உண்டு. அப்படி பிரளயம் ஏற்படும் போதெல்லாம் அது முதல்ல இருந்த மூல பொருள்கள் எல்லாம் சுருக்கி ஒரு குடுவையில் அடக்கி அதில் அமிர்தத்தை கலந்து அதை சேமித்து வைப்பாள். தன்னுள் வைத்துக்கொள்வது ஒரு தன்னுள் வைத்துக்கொள்வதை மீண்டும் புனர்விதம் ஏற்படும் போது அதிலிருந்து வெளியில் எடுத்து மறுபடியும் காலத்தை எல்லாம் இதை பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடிய ஒரே இடம் காசி. இதையெல்லாம் உள்வாங்கிக்கிறது காசி தான், வெளிவிடுறது காசு தான். காசிங்கிறது ஒரு பெரிய பந்து போல், அது நடுப்புற உள்ள அச்சாணி போல இருப்பது தான் காசி. அதிலிருந்து தான் எல்லாமே வெளிவருகிறது, அதிலிருந்து தான் மட்டும் உள்ளே போகிறது. ஸோ அதனால் இதுக்கு பெயர் காலத்தை வென்ற காசி. சரி, காலத்தை வென்ற காசி சொல்லியாச்சு. இது காசிக்கு போகிறதுனால என்ன இருக்குது, பெருமை இருக்குது. காசிக்கு போனால் எல்லாருக்கும் தெரியும், புண்ணியம் கிடைக்கும், நம்ம பாவங்கள் தீரும், நம்ம கர்ம வினைகள் தீரும், நிறைய புண்ணியங்கள் கிடைக்கும், கடைசியில் முக்தி கிடைக்கும். இதெல்லாம் காசு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் மனிதர்களுக்கு தானா அப்படின்னா மனிதர்களுக்கு மட்டும் அல்ல, ஈவன் இறைவனுக்கே அதாவது பெரியவருடைய முனிவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த காசியினால் நிறைய நன்மைகள் கிடைக்கிறது. நான் ஒரு பட்டியல் போட்டேன்னா அதுக்கு சொல்கிறதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஆகும். அதனால் சுருக்கமாக சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ முதல்ல பிரம்மாவிலேருந்து ஆரம்பிக்கலாம். பிரம்மா காசியில் தான் தவம் பண்ணார். காசியில் அவர் தவம் பண்ணி ரொம்ப நாள் யாரை பற்றி தவம் பண்ணார்? சிவனை நோக்கி தவம் பண்ணியிருக்கார். சிவன் அவருக்கு அருள் புரிஞ்சார். அவருக்கு பிரம்மலோக பதவி கிடைச்சது. அடுத்தபடியாக சூரிய புத்திரர்கள் யார்? யமனும் சனீஸ்வரன். யமனுக்கு என்ன பண்ணார்? அவரும் காசியை நோக்கி சிவனை நோக்கி யாகம் பண்ணியிருந்தார். யாகம்னா தவம் பண்ணார். அவருக்கு யமலோக அதிபதி பதவியும் தெற்கு திசைக்கு காவலனாகவும் அவரை பண்ணிட்டார். சிவன் பதவி கொடுத்தார். மூணாவதாக சனீஸ்வரனுக்கு நியாயம், நீதி, தர்மம், உண்மை இதையெல்லாம் எவனோட ஒரு கடைபிடிக்கிறானோ அவர்களுக்கெல்லாம் நல்லது செய்யும். அதை மீறுவர்களுக்கு தண்டனை கொடு, மறுபடியும் அவன் நல்லவனாக. இதுக்காக நவ கிரகத்தில் ஒரு கிரகமாக அவருக்கு பதவி. இப்படி ஒவ்வொருக்கா ஒவ்வொரு அவெல்லாம் தவம் பண்ணுறதெல்லாம் காசில் தான்.
இப்படி இருக்கிற காலத்தில் நம்ம ஒன்றே ஒன்று இப்போ ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், இந்த தவத்தை பண்ணதில் முக்கியமானவர் யாருன்னா ஸ்ரீ மகாவிஷ்ணு. அவர் ஏன் சிவனை நோக்கி காசியில் இவற்றால் தவம் பண்ணோம், இது நமக்கு யாருக்குமே தெரியாத விஷயம். மேடையில் பேச வந்தாலே தண்ணி குடிக்கணும்னு நினைப்ப உள்ளது. சிவன் ஏன் தவம் பண்ணணும் அப்படின்னு நெசி, அவருக்கு ஏதாவது பதவி வேணுமா? வேண்டாம். இப்போ எதுக்கு தவம் பண்ணுறாரு தெரியலையே சார். என்ன பண்ணுறது? தவம் பண்ணுறாரு, அதான் தெரியும். ஏன் பண்ணுறாருங்கிறத பார்க்கலாம், கதை முடியும் போது எப்படி வருதுன்னு பார்க்கலாம், அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் முக்கியமாக சப்த ரிஷிகள், அவள் தான் முக்கியமாக வேதத்துக்கெல்லாம் எல்லாம் அவள் தான் உருவாக்கி பண்ணுறது. சப்த ரிஷிகள் தவம் பண்ணுறாங்க. அவனுக்கு என்ன பதவி கொடுக்குறாங்கன்னா நட்சத்திர அந்தஸ்து கொடுத்து சப்த ரிஷிகளுக்கு கொடுக்குறாங்க. சப்த ரிஷிகள் 7 ரிஷிகள். இந்த இடத்துல இப்போ நடப்புக்கு தகுந்த மாதிரி ஒன்றே ஒன்று சொல்கிறேன். வேதம் எப்படி தோன்றியது? சிவனுடைய மூச்சுக்காற்றின் மூலமாக வந்து சிவன் மூச்சுக்காற்றினால வந்து அதை அந்த சப்த ரிஷிகள்லாம் அதை சிரவணம் பண்ணி காது வழியாக கேட்டு அது வழியாக வந்து அதை உருவாக்கி அப்படி வந்ததுன்னா வேதம். அப்படி சிவன் மூலமாக காற்று மூலமாக எல்லாம் வந்துட்டு இருக்கு. இவ்வளோ கேட்டுக்கிட்டு இருக்கா, ஆனந்தமாக அனுபவிச்சுன்னு இருக்கான். நம்மலாம் புக்கை வச்சு படிக்கிறதெல்லாம் அது செகண்டரி தான். இதெல்லாம் குரு மூலமாக அவள் சொல்லி நம்ம காதால் கேட்டு நம்ம சொல்லணும், அதுதான் முக்கியம். இப்போ அப்படி இருக்கும்போது காலத்துக்கு இந்த மாதிரி ஒன்று சொல்கிறேன். ஸ்ரீருத்ரம், அதில் மொத்தம் 11 அணுவாகம் இருக்குது. 11 அணுவாகத்தில் ஸ்ரீருத்ரத்தை அவர் மூச்சு காற்று வழியாக சொல்லியிருக்காரு. இவரும் கேட்டுருக்கார். 7 அணுவாகம் கேட்டுட்டார். கேட்டு இவ்வளோ உள்வாங்கிவிட்டார். எப்பொழுதுமே ஒரு நல்ல காரியம் செய்யும்போது அதுக்கு ஏதாவது ஒரு இடைஞ்சல் வரதான் வரும். அப்படி அதே மாதிரி ஒரு இடைஞ்சல் என்ன வந்ததுனாக்க, திடீர்னு ஒரு அசுர காற்று அடித்து இந்த 8வது அணுவாகத்தை கேட்க முடியாமல் இவர்களுக்கெல்லாம் அப்படியே இதாக போயிடுத்து. இவ்வளோ அழகான ஒரு ஸ்ரீருத்ரத்தை நம்மளுடைய கண்டினியூட்டியாக கேட்க முடியாமல் போயிடுத்துன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அவள் அப்படியே ஏங்கி இருக்கும்போது சிவனே அவன் முன்னால் காட்சி கொடுத்து, பாருங்க, இதுக்காக கவலைப்பட வேண்டாம், இந்த 8வது அணுவாகத்தை என் வாயினாலே உங்களுக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் கேட்டு இது பண்ணி சிரவணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறார். அதே மாதிரி அமர்ச்சோமாயச்ச அப்படிங்கிற ஒரு இதை அவள் சொல்கிறான். சொல்லிட்டு இருக்கும்போது அதில் இன்னொரு விசேஷம் என்னன்னாக்க, ஒரு இடத்துல நமச்சிவாயச்ச சிவகராயச்ச அப்படின்னு வரும். நமச்சிவாயங்கிறது ஒரு மூலமந்திரம், பீஜ மந்திரம், பஞ்சாட்சர ஜபம். அந்த ஜபத்தை முதல்ல சப்த ரிஷிகளுக்கு அவாக்குவதுதான். அப்படி தான் பஞ்சாட்சரம் அப்படி தான் கேட்டோம்னா காத வழியாக கேட்டு சிரவணம் பண்ணி அப்படி தான் பண்ணோம். அப்படி ஒரு நம்ம என்ன பண்ணுவோம், நாங்கள் இங்கே ருத்ரமாக வாசிக்கும்போது கண்ணமாமா படிச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் வருவார். அந்த 7வது வரும்போது ஒரு கையை மேலே தூக்கி காமிச்சு முடியும்பார். நாங்களாம் புரிஞ்சுக்கிறோம், அந்த 8வது அனுபவத்துக்கு மணி அடிக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா வேறு எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாது. நான் என்ன பண்ணுவோம், நாங்கள் யாரோ பின்னால் வந்தோம்னா உடனே மணி எடுத்து வந்துடுவோம். இல்லைன்னா கூட்டம் முன்னாடியே அவரே தீபாவளி காமிச்சு மணி எடுத்து பண்ணிடுவார். இது எதுக்கு சொல்ல வரேன்னாக்க, அவ்வளோ முக்கியமான பாக்கி 11 வரைக்கும் அவர் மூச்சு காத்துனாலே அப்படியே வந்தது. இப்படி வந்தது தான் அந்த சப்த ரிஷிகளுக்கு வருது. இது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். சப்த ரிஷிகள் முடித்தாச்சு. மறுபடியும் இந்த இடத்துலையும் இன்னொன்று தான் சொல்கிறேன். விஷ்ணு ஏன் தியானம் பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரியாத ஒரு புதிராக இருக்குது. அப்புறம் ஆதிசங்கர் அவர் காலடியில் பிறந்தார். காலடியில் பிறந்து ரொம்ப காலம் இருந்தது காசியில் அதிகமாக இருந்துச்சு. அவர் காசியில் எதுக்காக வந்தார்னாக்கா, பிரம்ம ரகசியத்தை தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வந்தார். அவர் பிரம்ம ரகசியம் அதுக்காகவும் பிரம்ம சூத்திரத்துக்கும் பாஷ்யம் எழுதணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் அவர் வந்தார். அவர் பண்ணிட்டு இருக்கார்.
அப்படி பண்ணி கொண்டிருக்கிற காலத்தில், அந்த காலத்தில் அப்படி கேட்டால் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் தர்க்கம் பண்ணுறதுக்குன்னு போவோம். 4 பேரோட ஆர்வப்படி அதில் வந்து என்ன எது முக்கியமோ அதை தெரியணும்னு போவோம். அதே மாதிரி ஆதிசங்கரர் அவருடைய சிஷ்யாலெல்லாம் கூப்பிட்டு ஒரு காசியில் போயிட்டு இருக்கார். இப்போல்லாம் பெருசு படுத்தியாச்சு சொல்லியாச்சு. நான் போய் 8 வருஷம் ஆகிடுது. இப்போல்லாம் பெருசாக ஆகிடுதுங்களா, ரோடெல்லாம் ரொம்ப சின்னதாக தான் இவர் போயிட்டு இருக்கார். அப்போ அவருக்கு எதிர்த்தாப்புல சண்டாளன் அப்படின்னு சண்டாளன்னா யார் பார்த்தா பயங்கரமாக இருப்பான், கொலை பண்ணக்கூடியவன், கண்ணை நிறையன்னு பெரிய வீச சிவந்த கண்கள், அப்படியே பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கும். ஒரு 4 நாயை கையில் பிடிச்சிட்டு சண்டாளன் அது பக்கம் வந்தது. அப்படி வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஆதிசங்கரனும் வந்துட்டார். அவர் எதிர்த்தாப்புல வந்துட்டார். அந்த இடத்துல வேறு வழி இல்லாமல் ஆதிசங்கரன் நின்றுட்டார். அப்போ அந்த சண்டாளனும் நின்றுட்டான். நின்றுட்டு ஆதிசங்கருக்கு பயம் எல்லாம் அந்த சிஷ்யாலாம் அவனை பார்த்து பயந்துட்டு ஆதிசங்கர் பின்னாலே ஒழிஞ்சு விட்டான். அதனால ஆதிசங்கருக்கு என்னாச்சு, சரி நாமளே அவனை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்ப்போம். அங்கே ஒரு முக்கியமான விஷயமா போக வேண்டியது இருக்குது. அதனால் கொஞ்சம் ஒதுங்கி நில்லு அப்படின்னு, கொஞ்சம் ஒதுங்கி நில்லு, இது ஒன்றும் தப்பு இல்லையே, சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. கண்டால் என்ன பண்ணால் முடியாது அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணார், மறுபடியும் ஒரு தரம் இவர் தான் சாத்விக மாற்றவர், மறுபடியும் ஒரு சொன்னார், நாங்கள் அவசரமாக போகிறோம்ப்பா, நீ கொஞ்சம் இடம் கொடுத்தா போகிறோம், நாங்கள் போயிடுவோம் அப்படிங்கிறார். அப்போ சொன்னால், நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் இடம் கொடுக்குறேன், சரி கேளுப்பா அப்படிங்கிறார் இவர். அப்போ சண்டாளன் கேட்கான், என்ன ஒதுங்கி நெல்லுன்னு சொல்றிய, எதை ஒதுங்கிட்டு சொல்கிற, என் உடம்பையா அல்லது என் உள்ளே இருக்கின்ற ஆத்மாவை ஒதுங்கி இருக்க சொல்றியா, நீ எதை சொல்கிற நீ அப்படின்னு அந்த சண்டாளன் இவரை பார்த்து கேட்குறான். இவர் அது விஷயமாக தான் தர்க்க பண்ணுறதுக்கே போயிட்டு இருக்காரு. அதையே கேட்குறேன். அது சிலருக்கு ஒரே ஆச்சரியம், சண்டாளன் வாயிலிருந்து இப்படி ஒரு பேச்சா அப்படின்ட்டு. சரி, அப்புறம் அவனே கண்டினியூ பண்ணான். நீ இந்த உடம்பை சொல்லியிருந்தாக்க நான் தள்ளி போயிடுவேன், ஆனால் என் ஆத்மா இருக்கே அதை தள்ளி போகணும்னு சொல்லிட்டு உனக்கு என்ன அதிகாரம்? என் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா தான் ஒன்று உள்ளேயும் இருக்குது, என்னுள்ள உள்ள ஜீவன் தான் ஒன்று உள்ளேயும் இருக்குது, என்னுள்ள சிவன் தான் ஒன்று உள்ளேயும் இருக்கா. நீ சிவனை வெளியே ஒதுங்கினு சொல்லிட்டு நியாயமா அப்படின்னு ஆதிசங்கருக்கு தாங்க முடியாத ஒரு ஆச்சரியம். என்ன சண்டாளன் மாதிரி இப்படியெல்லாம் ஒரு பேச்சு வர கொஞ்சம் அனுப்பி வச்சு சுதாகர் சென்று இது வந்து நிச்சயமாக ஏதோ ஒரு சோதனையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன் கண்களை மூடி யாராக மூடி யோசனை பண்ணும்போது, ஆஹா நமக்கு முன்னால் இருக்கிற சாப்பிட்டா சிவபெருமானே வந்திருக்கார், அவர் தான் இந்த கேள்வி கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி உடனே சிவனை பார்த்தோன்னே கண்ணை வச்சு பார்க்குறாரு. சிவனுக்கு காட்சி கொடுக்குறாரு. காட்சி கொடுத்தோன்னே அவர் நமஸ்காரம் பண்ணுறாரு. அங்கேயே மனுஷா பஞ்சகம்னு 5 பாட்டு பாடுறோம். அந்த இடத்துலையே 5 பாட்டு மனுஷா பஞ்சகம். அப்படி வந்து தான் மனுஷா பஞ்சகம். அது நடந்த இடம் எது? காசி. காசிக்கு அவர் விசேஷம். இவ்வளோலாம் நான் சொல்லிட்டேன். நிறைய சொல்லலாம். வியாசரை பற்றி சொல்லணும், கபிதாசரை பற்றி எல்லாம் நிறைய. ராமானுஜர் வந்திருக்கார், எல்லாரும் வந்திருக்காங்க. அவரை பற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை உண்டு. நம்ம எனக்கு 1.5 மணி நேரத்தில் முடிக்க வேண்டியதுனால சுருக்கமாக சொல்லிக்கிறேன் சில விஷயங்கள்லாம். அடுத்தபடியா ஆதிசங்கரையும் சொல்லியாச்சு. ஏன் சார் நீங்கள் ஒரு பொதுவாக ஒரு கேள்வி கேட்பீங்க, இந்த சோதனையெல்லாம் மனிதர்களுக்கு மட்டும் உண்டா, கடவுளுக்கும் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். கடவுளுக்கும் சோதனை உண்டு. கடவுள்லாம் யாரு? நம்ம மற்றவங்களெல்லாம் சொல்லவே வேண்டாம். சிவனுக்கே அந்த சோதனை வந்தது. சிவனுக்கு இப்படி ஒரு சோதனையா? அது எப்படி நீங்கள் சொல்கிற நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு எல்லாரும் கேட்குறோம். சிவனுக்கு உண்மையிலேயே ஒரு சோதனை வந்தது. என்ன சோதனை? அவர் ஜோதி வடிவமானவர் சிவன். அந்த ஜோதி வடிவமாக இருக்கக்கூடிய சிவனை வந்து எல்லா இடங்களும்
அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை வள்ளலார் சொல்வார். ஆதியும் அந்தமுமில்லா அருட்பெரும் ஜோதியே அப்படின்னு தான். அப்படிப்பட்ட ஒரு ஜோதிமயமான ஒரு சிவனை பிரம்மாவும் விஷ்ணுவும் பார்க்கறதுக்காக போகிறான், தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறான். அப்படி போகும்போது அவன் முன்னாடி போகிறா, சிவன் முன்னாடி. என்ன நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்திருக்காரு, என்ன விஷயம், என்ன காரணத்துக்காக வந்திருக்க அப்படின்னு ஒரு சிவன் கேட்குறாரு. அவன் சொல்கிறா, நீங்கள் ஜோதிலிங்கமாக இருக்கிறது, உங்களுடைய ஆதியையும் ஆதினா கேசத்தையும் உங்களுடைய அங்கமாகிய பாதத்தையும் நாங்கள் தரிசனம் பண்ணணும், அதுக்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. இது ஒரு சிவன் பர்மிஷன் கொடுத்தாரா என்ன பண்ணான்னு தெரியல, முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்ட்டு. சரின்னு சொல்லி விஷ்ணு பகவான் ஒரு பற்றி அவதாரம் எடுத்துட்டு வராக அவதாரம் எடுத்துன்னு உள்ளே போனாருன்னு கதை. அவர் அன்னப்பறவை எடுத்துன்னு மேலே போனாருன்னு கதை. அது நமக்கு வேண்டாம். சிவன் இவர் விஷ்ணு கீழே போய் பார்க்க போகிறாரு பாதத்தை, பிரம்மா மேலே போய் அவர் கேசத்தை பார்த்துக்க போகிறார். அவர் போயிட்டு விஷ்ணு போயிட்டுருக்காரு, கீழே போகிறாரு, பாதாள லோகம் போகிறாரு. அவரால் பார்க்கவே முடியல. அவர் கொஞ்ச நாள் ஆனோன்னு அவருக்கே தெரிஞ்சு போயிடுது. இதில் சொன்ன மாதிரி மாணிக்கவாசன் சொன்ன மாதிரி அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு இருக்கு. அவன் அருள் இல்லைன்னா யாருமே அதையுமே பார்க்க முடியாது. அதனால் என்னாச்சுன்னா அவரால் பார்க்க முடியல. பார்த்தாரு, இது நம்ம வேண்டாம், நம்ம தோல்வியை போய் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வேலை வந்து தன்னுடைய தோல்வியை அவர்களால் அவங்க பார்க்க முடியும்னு ஒத்துட்டு சொல்லிட்டார். ஆனால் பிரம்மா அவர் மேலே போயிட்டே போயிட்டே இருக்கார். அவருக்கு ஒரு ஸ்டேஜ் வந்தோன்னா அவராலையும் போக முடியாத ஒரு நிலை. அப்படி இருக்கும்போது அவர் என்ன நினைக்கிறாரு, என்ன இப்படி ஒரு சோதனையாக இருக்குது, ஏன் பகவான் இப்படி நம்ம சோதனை பண்ணுறாரு, நாம் யார், ஒரு படைக்கும் தொழிலுக்கே முக்கியமானவன் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு இதாக இருக்கிறவனை அவர் கேசத்தை என்னால் பார்க்க முடியாமல் போகிறது, இது பார்க்க முடியலன்னு சொன்னால் எனக்கு கேவலம் முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏங்கி இருக்கிறார். அவங்க எப்பொழுதுமே ஒரு ஏங்கி நின்னாலே கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கும். அப்போ என்னாச்சு, மேலேருந்து ஒரு தாழப்பூ தோப்புன்னு ஒரு கையில் விழுந்து, கையில் தாழப்பூ விழுந்தாச்சு. அவருக்கு ஆச்சரியம், நாம் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், என்னாலே முடியல, இதுக்கு மேலே இந்த தாழம்பூ எப்படி மேலேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோடு அதை பார்த்து கேட்குறாரு. தாழம்பூவே நீ எப்படி எங்கேருந்து வர, அதேன்னு கேட்குறாரு. நான் சிவனுடைய மொழியில் தான் எனக்கு இருந்தேன், அங்கே ஒரு சிவன் கோயில் போனேன், அங்கே இருந்தேன், தவறி கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்து பல வருஷமாக நான் கீழே விழுந்துருக்கேன். இன்னும் எனக்கு எங்கே போய் விழ போகிறோன்னு தெரியல, நல்ல காலம் உங்கள் கையில் நான் கிடைச்சேன்னு அவன் சந்தோஷப்பட்டு. உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆஹா இது நிச்சயமாக சிவபெருமானோட அருளால் தான் நம்ம கிடச்சிருக்கு, இல்லைன்னா அவன் அருளானா அவரோட கேசத்தில் இருந்தது நம்ம கைக்கு கிடைக்குமா. அதனால் என்ன பண்ணலாம், அதை பார்த்தாலே நம்ம திருவள்ளுவர் மேலே கேசத்தை பார்த்த மாதிரி நம்ம போய் சொல்லிடலாம், கேசத்தை பார்த்துன்னு போய் சொல்லிடலாம். தாழம்பூவை கேட்குறாரு, அதுவும் நான் சொல்லிடுறேன், நானும் சரின்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராது. சிவன் சிரிச்சுட்டே கேட்குறாரு, இல்லை பிரம்மா கேசத்தை திருவள்ளுவர் பார்த்துட்டியா அப்படிங்க. பாருங்க, இந்த கேள்விக்கு எப்படி எனக்கு தெரியும், பாருங்க கையில் என்னத்தை கொண்டு வந்திருக்கேன் பாருங்க, உங்கள் கேசத்தில் இருந்த நான் தாழம்பூவை நான் கையில் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிடுறாரு. சிவனுக்கு கோபம், என்ன ஒரு அநியாயம், படைக்கும் தொழிலுக்கு எவ்வளோ முக்கியமான பதவி இவனை கொடுத்துருக்கேன், அப்படி உள்ளவர் எல்லாரையும் நன்மைக்கு சொல்லணும், உண்மையை சொல்ல வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இவரே பொய் சொன்னார்னாக்க மற்ற படைத்தவெல்லாம் எல்லாம் எப்படி இருப்பான்னு அவர் தோணுது. இது உடனே நமக்கு தண்டனை ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு போவோம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக ஒரு பார்க்கணும், பிரம்மாவுக்கு எல்லோரும் நினச்சிட்டு இருக்கோம் 4 தலைகள், 4 தான் சதுர்முகன் அப்படி தான் சொல்லியிருக்கோம். 4 தலை இருக்குது அப்படின்னு அது கிடையாது, அவருக்கு 5 தலை இருக்குது. அந்த 5வது தலை என்னன்னா தான் தனது அப்படிங்கிற ஒரு கர்வமான ஒரு தலை. அந்த கர்வமான தலையும் அவருக்கு இருக்கு. சிவன் பார்த்தாரு, ரொம்ப கோபம் வந்து இந்த தலை இருக்கிறதுனால தானே போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இடது கையால் அவர் தலையை கிள்ளி எடுத்துட்டாரு அப்படின்னு தான்.
கேள்வி எடுத்தாச்சு. அவருக்கு 5 தலையில் ஒரு தலை எடுத்து கேள்வி எடுத்தார். கேள்வி எடுத்தாருன்னா பிரம்மா பார்த்தாரு, ஐயோ சிவனுக்கு உண்மை பொய் சொன்னோன்னு தெரிஞ்சு போச்சு, அதனால தான் நமக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. அதனால் நம்ம இனி இருந்தோம்னாக்கா இன்னும் கோபத்தை தான் பண்ணிட போகிறான்னு சொல்லி தப்பிய தலை ஒரு தலை தானே போட்டு தப்பி தம்பிரான் புண்ணியம்னு சொல்லிட்டு அவர் மன்னிப்பு கேட்டு போயிட்டார். இந்த தாழம்பு திருவரும் வைக்குது. அது என்ன சொல்கிற தாழம்பு அப்படி நீயும் சேர்ந்து அவரோட சேர்ந்து பேசுவாங்க. எவ்வளோ உயரத்தில் அவனை வச்சுருந்தேன், உனக்கு பொய் சொல்லணும்னு எப்படி உனக்கு தோணுது? அதனால் நீ சகதியில் போய் பூவாக போட்டுக்கோ, இனிமேல் நீ பூஜைக்கு நீ லாயக்கில்லாது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சாபத்தை கொடுத்தாரு. அதனால் குளத்தில் ஓரத்தில் சகதியில் தான் அது போட்டோம். இப்படி பாருங்க, பொய் சொன்னவருக்கு அந்த அலங்காரங்கள் தலை போயிடுது, நிம்மதியாக போயிட்டார். தாழம்பூருக்கு ஏதோ தப்பு வந்தாலும் அதுவும் போயிடுது. ஆனால் தண்டனை கொடுத்தவர் நல்லதை செய்யணும்னு நினச்சவருக்கு சோதனை. அவருக்கு அந்த தலை கையில் பிரம்மாவோட தலை இருக்குது, அதை கீழே போடுறாரு, கீழே விட மாட்டேங்குது, பச்சைக்குன்னு அப்படியே ஒட்டிட்டு ஒன்று வச்சு கையில் ஒட்டின்னு இருக்குது. எவ்வளோ தள்ளி பார்க்கறாரு, போக மாட்டேங்குது. இவருக்கு அப்புறம் யோஜனை பண்ணாரு, நன்மை செய்யணும், நமக்கே அப்படி ஆச்சு அப்படின்னு சிவன் நினைக்கும் போது அப்போ தான் தெரியுது, ஆஹா எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம். யார் நான்முகன்யா, பிரம்மா யார், அவன் 4 வேதங்களுக்கும் அதிபதி உள்ளவர் இல்லையா? அப்போ அதுவும் இல்லாமல் பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மன் இல்லையா? அவன் பிராமணன் இல்லையா? அவனோட தலையை போய் நம்ம ஒரு பண்ணிட்டோமே, அதனால தான் நமக்கு பிரம்மகத்தி தோஷம் கிடைக்கும். அதனால தான் பேர் முதல்ல வந்தது பிரம்ம கத்தி தோஷம்னு நமக்கு வந்துருக்கு அப்படின்னு அவர் தெரிஞ்சு நிலைமை இப்படி இருக்க. அவர் பார்க்குறாரு, இது என்ன பண்ணுறது, விழுந்து போகிறாரு. ஒவ்வொரு இடமும் அப்படியே பார்க்குறாரு, எங்கேயுமே விழுவதில்லை. கடைசியாக காசியினுடைய எல்லைக்கு வந்தார். அப்போ அந்த தலை நம்ம காசி மண்ணை மிதிச்சோடனே அது கீழே விடுது. அவருடைய பிரம்மத்தி தோஷமும் போச்சு. அதனால தான் அந்த காசிக்கு பேர் கபால மோட்சம் அப்படின்னு பேர். கபால மோட்சம், தலையோட தலை எங்கே போட்டு கபால மோட்சம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காசிக்கு நிறைய பேர் இருக்குது. அது சொன்னால் ஒரு லிஸ்ட்டே சொல்லலாம், அது நல்லா இருக்கும். கபால மோட்சம் ஆச்சு. இது நடந்த இடம் காசி. சரி, ஏன் சார் இது சொன்னது கடவுளுக்கு இது தோஷம் வந்தது போயாச்சுக்கிறீங்க. இப்போ மனிதர்களுக்கு அப்படி தான் நடந்திருக்கா? அதுவும் நடந்தது. என்ன நடந்தது? மறுபடியும் கதைக்கு ஹரிச்சந்திரன், ராஜா ஹரிச்சந்திரன் அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் யார்? ஹரிச்சந்திரன் ராமனுடைய மூதாதையர், ஸ்ரீராமனுடைய மூதாதையர் தான் ஹரிச்சந்திரன். தசரத மகாராஜாவுக்கெல்லாம் 3 தலைமுறை முன்னாடி உள்ளவர் தான் ராஜா ஹரிச்சந்திரன். அவன் நீதி, நேர்மை, உண்மை, பொய் சொல்லாமை இப்படியெல்லாம் ராஜ்ய பரிபாலனை பண்ணியிருந்தார். அந்த ஹரிச்சந்திரனோட காலத்தை ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருந்தார். அந்த ஹரிச்சந்திரனை ஜனங்கள்லாம் ராஜாவாகவே நினைக்கிறாரு, தெய்வமாகவே நினைச்சான். அப்படி ஒரு சூழ்நிலை அப்படி இருந்தது. அந்த காலத்தில் அப்படி இருந்தது. அங்கே எல்லாமே பொறாமைன்னு ஒரு இடத்துல இருக்கும். இவ்வளோ மரியாதை ஒருத்தருக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பொறாமப்பட்ட ஒரு முனிவர். அவர் யார்? விஸ்வாமித்திர முனிவர். இந்த விஸ்வாமித்திர முனிவருக்கு ஒரு பொறாமை என்னென்னா, ஜனங்கள்லாம் அவர் தெய்வமாக மதித்து ஏங்கிறாளே, நாம் கூட யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாளே, நான் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளவு தவம் பண்ணி எவ்வளோ இது பண்ணியிருக்கேன், ஒரு லோகத்தையே என்னால் உற்பத்தி பண்ண முடியும், அந்தளவுக்கு எனக்கு இருக்குது. எனக்கு இல்லாத மரியாதை இந்த ஹரிச்சந்திரனுக்கு இருக்கு, அதனால் இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹரிச்சந்திரனை நேரில் போய் பார்த்தேன். ஹரிச்சந்திரன் அங்கே போய் சபைக்குள்ளே போகிறாரு. விஸ்வாமித்திர முனிவரை பார்த்தோன்னே அவரை கையெடுத்து கும்பிட்டு அவரை வரவேற்று அவர் பாதத்தில் தரிசனம் பண்ணி பாதபூரியெல்லாம் பண்ணி உட்கார வைக்கிறார். ஹரிச்சந்திரா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரே ஒரு வேலை செஞ்சால் போகிறோம் அப்படின்னு வாடே சொல்லுங்க அப்படின்னு. நீ எனக்காக ஒரு பொய் சொல்லணும், சொல்லிட்டீனாக்கா நான் பாட்டு போயிடுவேன். அர்ச்சன் சொன்னான், நான் பிரதிஜை பண்ணதே
பொய் சொல்லக்கூடாது, உண்மைதான் பேசணும்னு நான் பண்ணியிருக்கேன். எனக்கு என் நிலை வந்தாலும் என் நிலை மாறேன், பொய்யுரை உரையேன் அப்படின்னு சொல்லி உரைக்க மாட்டேன்னு சொன்னேன். பாருங்க, சோதனை பாருங்க. அங்கு பிரம்மா பொய் சொன்னார் அப்படிங்கிறதுனால அவருக்கு தண்டனை, இவர் உண்மைதான் பேசுவேன்னு சொன்னதுனால இவருக்கு ஒரு தண்டனை. உடனே விஸ்வாமித்திரருக்கு கோபம் வந்துருக்கு. நான் சொல்லி நீ கேட்க மாட்டேங்கிற, இது நான் உன்னை எவ்வளோ நான் பாடுபடுத்துகிறேன் பாரு, நீ என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் பொய் சொல்ல மாட்டேன், ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன். உடனே இப்படியே இருக்கும்போது ஹரிச்சந்திரனை வந்து இவரோட தைரியம் இந்த பார்த்தனால அவன் அரச பதவியிலேருந்து நிறுத்தினாங்க. அரச பதவி போச்சு. அவனுக்கு சந்திரமதினு ஒரு மனைவி, லோகிதாசன் அவருக்குள்ள. அவெல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த குடும்பத்தையும் பிரித்தார். ஹரிச்சந்திரன் தனியாக வந்துட்டான், சந்திரமதியை லோகிதாசன் தனியாக போட்டான். ஹரிச்சந்திரன் என்ன பண்ண, மனைவியை கூட விற்க வேண்டிய நிலம், விற்கிறதுனா அடிமையாக போய் குழந்தை போயிட்டு நான் தனியாக போக வேண்டிய நிலம் இருந்தது. சந்திரமதியும் குழந்தைய வச்சுட்டு ஏதோ 10 பால் கேட்டு அந்த வேலையில் இருந்து போட்டான். அந்த குழந்தை அங்கே காட்டில் போய் இந்த சுருளி பொறுத்துறது அதெல்லாம் போயிட்டு என்னை கொண்டு கொடுத்து அம்மா சமையலுக்காக அந்த குழந்தை பண்ணிட்டு இருக்கு. இப்படி காலம் போயிடும். விஸ்வாமித்திரர் அடுத்துக்காங்க எவ்வளவு சோதனைகள் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி அவ்வளவு பண்ணுறாரு. அவ்வளவு பண்ணாலும் இவன் போய் மட்டும் சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் கடைசியாக பார்த்தாரு, இவனுக்கு இந்த தண்டனை எல்லாம் போகாது, ஏதாவது நம்ம சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணி இவனுக்கு ஒரு புதிய துக்கத்தை உண்டாக்கிட்டு இருந்தாங்க. நம்ம எப்படியும் அவனை போய் சொல்லுவான், அவனை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். இன்னைக்கு தண்டனைன்னா இப்படியா பண்ணணும், என்ன கொடுமையான தண்டனை. என்ன பண்ணார் இப்போ ஹரிச்சந்திரன், என்ன பண்ணான், அப்படியே போய் எங்கேயும் வேலை கிடைக்காம கடைசியில் காசியில் ஒரு வெட்டியானா ஒரு வேலைக்கு போட்டான். எப்படிப்பட்ட மகாராஜாவுக்கு எந்த ஒரு நிலைமை பாருங்க, வெட்டியாங்கிறது கடைசி வேலை. அவனை மயானத்தை பணத்தை எரிக்க வேண்டிய வேலை, அந்த வேலைக்கு அவன் போயிருக்கான். அந்த ராஜா இந்த குழந்தை வந்து சொல்லி கொடுக்குறதுக்காக காட்டுக்கு போயிடும். அங்கே கொடிய நாகம் ஒன்று கடிச்சு உடம்புல விஷம் ஏறும். இந்த விஷம் ஏறணும்னா அந்த இடத்துலையே லோகிதாசன் இறந்து விட்டான். இந்த விஷயத்தை தெரிஞ்சோடனே இவன் ஊரில் விடுவானா சந்திரமதி சொல்கிறா, என்னவா நீ இங்கே என்ன உட்காந்து வேலை பண்ணிட்டு இருக்க, அங்கே உள்ள பிள்ளை வந்து விஷம் விஷம் ஏறி இறந்து போயிட்டாங்க, உடனே போய் பாரு அப்படிங்கிறான். இப்போ அழுது எடுத்து அழுது என்ன ஒரு கொடுமை. யாரும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரவே கூடாது. வரும்போது ஆஹா, கணவனை தான் நான் பிரிஞ்சேன், இந்த குழந்தை தானே எனக்கு ஆதாரமாக இருந்தது, அதையும் பிரிஞ்சுட்டேன் கடவுளை, இது என்ன சோதனை அப்படின்னு சொல்லி ஒரு கதை இடம் இங்கே போய் பார்க்குறான். அவன் இறந்துட்டான். இறந்துட்டான்னோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லோரும் உடனே எடுத்துன்னு போவாங்களா, கையில் எடுத்துட்டு இங்கே சுடுகாட்டுக்கு வர, சுடுகாட்டுக்கு வர மயானத்துக்கு அங்கே வந்து குழந்தைய கீழே போட்டு அங்கே யார் இருக்கா, ஹரிச்சந்திரன் தான் இருக்கான். இவளுக்கு ஹரிச்சந்திரன் அடையாளமே தெரியல. பார்த்துட்டு, ஐயா இது என்னுடைய மகன் விஷங்கடித்து இறந்து போயிட்டான், உனக்கு சம்ரட்சணையெல்லாம் பண்ணணும், இதுக்கு வந்து நீங்கள் வந்து அதை வந்து மயானத்தில் எல்லாம் வச்சு பண்ணணும், நீங்கள் தான் உதவி பண்ணணும். அவன் அதாம்மா வேலை எனக்கு, அதனால் நீ ஒன்று செய், எனக்கு வேண்டியது அரக்காசு பணம். அப்படின்னா அரக்காசுனா பெரிய அரக்காசு பணம், ஒரு படி அரிசியை கொடுத்தீங்கன்னாக்க இந்த இதை வந்து தகனம் பண்ணிடுறேன் அப்படின்னு. ஒவ்வொரு அடறாங்க. ஐயா என்கிட்ட பணமே கிடையாது, நானே ஒரு ஏழை, என் கணவர் என்னோட பிரிஞ்சிட்டாரு, நான் என் சாப்பாட்டுக்கே வழியெல்லாம் இருக்கேன், இந்த குழந்தைய இது பண்ணுறது என்கிட்ட பணமே இல்லை, நீங்கள் தயவு செஞ்சு எடுத்துருங்க, நான் அப்புறமா வேணால் எப்படியாவது பிச்சை எடுத்தாலும் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறார். இவர் வந்து ஹரிச்சந்திரன் வந்து இல்லை நான் வந்து நீ கொடுக்குற அரக்காசு பணம் எனக்கு இல்லைம்மா, அது அரசாங்கத்துக்கு போக வேண்டியது, நீ கொடுக்குற ஒரு படி அரிசி வச்சா என்னுடைய வயிற்றுப்படத்துக்காக நமக்கு இருக்காங்க, அதனால நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீ கொண்டு வா அப்படின்னு. அப்படி மறுபடியும் அழுதுருக்கான். அப்போ தான் ஹரிச்சந்திரன் நிமிர்ந்து பார்க்குறான், யார் இப்படி ஏன் அழுதுருக்காங்க பார்த்தோம்னா ஒரு பெரிய ஆச்சரியம். ஆஹா, என்னுடைய மனைவின்னா வந்திருக்காங்க, என் மனைவிக்கு இப்படி ஒரு நிலைமையா, என்னோட கீழே கிடக்கிறது பிணமாக கிடக்கிறது லோகிதாசன் என் மகனாச்சு, ஐயோ கடவுளே என் மகனும் இறந்து விட்டானா, என்ன கொடுமை அப்படின்னு சொல்லி அப்படியே கண் கலங்கிறது. அவனால் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ ஒரு நிமிஷம் அவர் ஆனால் தங்க முடியாத ஒரு உணர்ச்சியில் அவர் இன்னும் பார்க்க முடியும்.
கொஞ்சம் அவர் மனசை அடைக்கிட்டு நிதானமாக சந்திரமதியை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். எதுக்குமா நீ பொய் சொல்கிற? எதுக்கு நீ பொய் சொல்கிற? ஐயா நான் பொய் சொல்லலையா, உண்மை தான் சொன்னேன். ஒன்றும் பொய்யே சொல்லியே. என்ன நீ கழுத்தில் திருமண தாலி கயிறு இருக்குது, அதில் தங்கத்தை நான் பண்ணி போட்டுருக்கேன். உனக்கு கழுத்தில் எல்லாம் வைக்கும்போது நீ பணம் இல்லைன்னு கதறிய நீ. போமா போய் பணத்தை கொண்டு வா, யாருக்காசு பணத்தை எடுத்துன்னு கொடுத்து அரிசி கொண்டு வா, நீ போ அப்படின்னு சொல்லி அவன் வேலையை அவன் பார்க்க. இப்போ சந்திரமதிக்கு என்னாச்சு, இதுக்காக இன்னும் ஆடுறான். ஏன் இன்னும் ஆடுறான்னாக்க, என்னுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய தாலி என் கணவனை தவிர யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது ஒரு வெட்டியான இருக்கிறவனுக்கு எப்படி என் கழுத்தில் இருக்கிற தாலி அவனுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி ஓடு கதறான். எதுக்குன்னாக்கா அவன் வந்து யாருன்னு தெரியல அவனுக்கு. கதறான். கதறுன்னு என்ன இது தெரிஞ்சவனா உடனே வந்து அவன் என்ன நினைச்சுக்கிட்டான்னாக்க, நம்முடைய ஒரு கற்புக்கு ஏதோ தவறு வந்துருக்கதோ நம்முடைய அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு சந்தேகம் அவனுக்கு வந்து, அதனால தான் இப்படி நிலமை ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு போன அடலாம். அடுத்த நாள் முதல்ல பண்ணுமா, அப்போ தான் பண்ண முடியும், அது 8 ரூபா பணத்தை எடுத்துருவான்னு சொல்லிட்டான். அப்படியே பிச்சை எடுத்து மறுபடியும் கொண்டு கொடுத்தா. அதை கொண்டு லோகிதாசனை இது வச்சு எரிக்கிற அளவுக்கு எல்லாம் போயாச்சு. இதை விஸ்வாமித்திரர் பார்த்தார். என்ன சோதனை இது, என்ன இவ்வளவு பண்ணியும் இவன் போய் சொல்ல மாட்டேங்கிறானே, இவனுக்கு புத்திர சோகத்தை கொடுத்தும் பண்ணலையே, அவன் எப்போ பண்ணுறாருப்பான், இனிமேலும் நான் அதாவது சோதனை பண்ணேன்னா என்னை சிவனே சும்மா விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட இந்த மயான அதுக்கு வந்து அவன் சிகையை மூட்டுறதுக்காக போகிறான். அப்போ நிறுத்து ராஜா ஹரிச்சந்திரா நிறுத்து. உடனே ஹரிச்சந்திரன் வச்சுட்டு நிறுத்தி திரும்பி பார்க்கலாம். விஸ்வாமித்திர முனிவர் இருக்கார். அவரை வணங்கிட்டு அப்புறம் விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு, உனக்கு எவ்வளவோ தொந்தரவு செய்தேன், அப்போல்லாம் நீ ஒன்றுமே அப்பவும் போய் சொல்லலை. உனக்கு ஒரு புத்திர சோகத்தை கொடுத்த கூட நீ போய் சொல்லலை. உண்மையிலேயே நீ ஒரு பெரிய மகத்துவம் வாய்ந்த ஒரு ராஜா தான், எல்லாம் நீ மன்னிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவர் மன்னிப்பு கேட்குறாரு. அப்புறம் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த சோகத்தை உண்டாக்கியது நான் தான், அதனால் லோகிதாசனை நானே பிழைக்க வைக்கிறேன், அதனால் லோகிதாசா எழுதுவாங்கிறாரு. அவனும் மேலே அடுக்கி வச்சு கட்டையெல்லாம் அடுக்கி வச்சு மேலே படுத்துருந்தோம். கப்பலை குதித்து பக்கத்தில் வந்தாச்சு. சந்திரமதியை போட்டு சொல்கிறாரு, பரமா உன் எதிரில் இருக்கிறவங்க வேறு யாரும் இல்லை, அவன் வெட்டியான் கிடையாது, சாட்சாத் ஹரிச்சந்திர மகாராஜா தான், உங்களை நான் ஒன்று சேர்க்குறேன்னு சொல்லி சேர்த்து மறுபடியும் அரசு பதவி கொடுத்து அவன் ராஜாவை இருக்க வச்சு பரிபாலனை பண்ணான். அந்த ஹரிச்சந்திரன் எந்த காட்டு இதில் வந்து இருந்தானோ, மயானத்தில் இருந்தானோ, அதுக்கு பேர் தான் ஹரிச்சந்திரா காட்டுன்னு. அப்படி வந்து தான் ஹரிச்சந்திரா காட்டு. இன்றைக்கும் எந்த இரவு எது வந்தாலும் கூட அங்கே தான் இருப்பா, அதுதான் புண்ணியம், அப்படி தான் நடந்துருக்கு. இன்னி வரைக்கும் அதான் பண்ணிருக்கு இந்த ஹரிச்சந்திரா காட்டில். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இடம், செத்து போனவங்க குழைச்சி வந்துருக்கு. அப்படிப்பட்ட புனிதமான இடம் காசி. அந்த காசியில் தான் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படியே சொன்னோன்னா நாள் கணக்கில் போயிடும். அடுத்தது நான் இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிவிட்டு காசியை விட்டு அடுத்த விஸ்வநாதெல்லாம் வரணும், கங்கை வரணும், எல்லாம் வரணும். அதனால் இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் மறக்காமல் இருக்கிறதுக்கு அதையும் சொல்லிடுறேன். என்னன்னாக்க, அடுத்ததாக பார்க்க போகிறது நாம் வந்து ராமாவதாரத்தில் ஒரு இது நடந்தது. அதை நியாயமாக பின்னால் தான் சொல்லணும். அது இந்த போகிற போக்கில் பார்த்தா எதெல்லாம் உணவுன்னு தெரியாது, அதனால் அதை சொல்லிடுறேன். ராமாவதாரத்தில் வந்து ராமர் சீதையை கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் காட்டுக்கு போகணும், யூனிவர்சிட்டி வந்து காட்டுக்கு போனாங்க. அங்கே காட்டில் ராவணன் சீதையை கடத்திட்டு போய் தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போய் அங்கே கொண்டு போய் அசோகன் பக்கத்தில் நிறுத்தியாச்சு, உட்கார வச்சுட்டான். ராமர் அவன்கிட்ட வந்து சண்டை போடுறாரு, ராவணை வதமும் பண்ணிட்டாரு. சீதையை காப்பாற்றி கொண்டு வந்து ராமேஸ்வரத்துக்கும் வந்துட்டார். கதையை ரொம்ப சீக்கிரம் முடிச்சுட்டான். வந்துட்டார். வந்தாச்சுனாக்க அவருக்கு ராமருக்கு தன்னிட்ட ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது. என்னன்னா, எப்படி சிவனுக்கு பிரம்மகர்த்தி தோஷம் பிடிச்சதோ அதே மாதிரி தனக்கும் பிரம்மகர்த்தி தோஷம் பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சதுன்னா, ராவணன் பிரம்மாபுத்திரன், அவன் வந்து அவனும் பிராமணன். அப்போ பிராமணனுக்கு
அவனை போய் அதுவும் சாம வேதத்தில் அவனை கொஞ்சம் ஆளே கிடையாது. சாம வேதத்தில் ஒரு பாட்டு பாடினான்னாக்க சிவனே மயங்கி என்ன வேணாலும் இது கொடுத்து பலன் கொடுத்துருவாரு. அப்படிப்பட்ட ராவணனை நம்ம கொண்டுட்டோம். அதனால் நமக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கிறது. தேர்ஃபோர் நாம் என்ன பண்ணோம்னாக்க ஏதாவது ஒரு பண்ணால் தான் இந்த பிரம்மகத்தி வரும் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் பார்க்குறாரு. ஆஞ்சநேயர் புரிஞ்சுக்கிட்டார். அவன் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லுவோங்கிறார். நீ காசியில் போய் ஒரு சுயம்பு லிங்கத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். காசிக்கு ஆஞ்சநேயர் வந்துட்டார். வந்தால் பார்த்தா காசியில் எங்கே பார்த்தாலும் லிங்கம். இதில் போய் சுயம்பு லிங்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம ஒன்றுமே ஜாபம் பண்ணால் ஐயோ அம்மா என்ன சோதனை தான், என் டைம் ஆகிட்டு சீக்கிரம் போகணுமே, என்ன பண்ணுறதுன்னு கேட்குறேன். அப்படியே உட்காந்து போது அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கருடன் வந்து மேலே பறக்குது. மேலே ஒரு இடத்துல 10 மணி இடத்துல சுற்றிலே இருக்குது. ஆஹா, மேலே கருடன் பறக்குது, அந்த இடத்துல ஏதோ ஒரு விசேஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் அங்கே போய் பார்க்குறாரு. ஒரு ஒளிமிக்க ஒளிமிகுந்த ஒரு சிவலிங்கம் அங்கே கீழே இருக்குது. ஆஹா, இதுதான் வந்து நமக்கு இங்கே நமக்கு
அவரே பெரிய ஆள், அவர் எந்த கவர்மெண்ட் சிவனுக்கு ஈக்குவலாக அவரும் இருக்காரு, தெரியல. சரி போகலாம், பார்க்கலாம், எப்போ தான் தெரியுதுன்னு பார்க்கலாம். அடுத்தபடியாக இந்த காசியை பொறுத்தளவு நம்ம ஏன்னா இதில் வியாசர் கதை சொன்னால் நிறையா சொல்லலாம், கபிலவாசர் சொல்லலாம், ராமானந்தர் சொல்லலாம், ராமானுஜர் கதை சொல்லலாம், அப்புறம் சகலகலாவதி மாடல் அவரை சொல்லலாம், குமரகுருபரன், இதெல்லாம் சொல்லணும்னு தெரியும். ஒரு நாள் மட்டும் சொல்லலாம், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வியாசரும் இதெல்லாம் பேசுறதுலாம் ரொம்ப அழகாக இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு காசியை பார்த்தாச்சு. நம்ம காசியை பார்த்தாச்சு. அடுத்தபடியாக நாம் வந்து அங்கே முக்கியமாக யார் அடுத்ததுன்னு பார்த்தா விஸ்வநாதர். விஸ்வநாதர் தான் அங்கே வரணும். விஸ்வநாதர் எப்படி வந்தார்? அதுக்கு ஒரு கதைக்கு போகும். கதை சொல்லலாம் வேலை, நமக்கு கதைக்கு போகும். விஸ்வநாதர் எப்படி வந்தார்? இது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், தக்ஷ யக்ஞம் தெரியும். தக்ஷ யக்ஞத்தில் வந்து தக்ஷன் யாரு? பிரம்மாவோட பக்கம். அவன் ஒரு யாகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். அதோட இல்லை, அவன் வந்து யாகம் சாதாரணமாகவே நிறைய ஜபம் பண்ணி இது பண்ணி நிறைய வரங்களை பெற்றிருக்கான். சாட்சாத் பார்வதியே தனக்கு மகளாக பிறக்கணும்னு சொல்லி அவன் தவம் பண்ணி பார்வதியே தாக்ஷாயினியாக வந்து பிறந்திருக்கான். அவளை ரொம்ப அன்போடு வளர்த்து ரொம்ப பிரமாணம் ரொம்ப ஆசையாகவும் வச்சுருக்கான். ஆனால் பாருங்க, யாரை பிடிக்காதோ அவளை தான் அந்த பொன்னாடி பிடிக்கும் போது இவருக்கு பிடிச்ச இவருக்கு வந்து கணவரை வந்து ராமன் இவர் சிவன் வந்து சுடுகாட்டில் இருக்கிறவர் இதை பூசிக்கிறவர், அவன் வரக்கூடாது கணவன் பண்ணிக்கிறார். தாட்சாணி அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் உடனே கொடுத்தாங்க. சரி, எப்படி கல்யாணம் ஆயிடுச்சு. முடிஞ்சப்புறம் இவன் அதுலேருந்து சிவனையும் ரொம்ப வெறுப்பு அதிகமாக விட்டு பார்வதிக்கு வெறுப்பு வந்துருக்கு. தாட்சாணிக்கு யாகம் பண்ணணும், சிவனோட பெரிய ஆளாக வரணுங்கிறதுக்காக யாகம் பண்ணுறான். யாகம் பண்ணினா பிரம்மாவே வந்துட்டார். அவரோட பிள்ளை இல்லையா, அவர் அழகாக இருப்பாரா, அவரே வந்துட்டார். எல்லாம் யாகத்தை பார்த்துட்டு அப்படி தேவைப்பட்டு எல்லாருமே வந்திருக்காங்க. வந்தால் சிவனை காணும். எல்லாருக்குமே ஒரு நெருடம் சிவனுக்கு வாங்க. சிவனுக்கு இன்விடேஷனே கிடையாது. இது இப்படி யாகம் மட்டும் எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு அங்கே வந்து சிவன்கிட்ட பார்வதி பக்கத்தில் போய் அவரும் எப்போதுலேயே அவர் எதுக்கு தவறு இருக்கிறதில்ல, ஏதோ கண்ணு பிடிக்க அவரும் இருக்கார். அவர் உலக க்ஷேமத்துக்காக தான் இருக்கார். ஒன்று பக்கத்தில் போய் நின்று தகப்பனார் வந்து தக்ஷன் பெரிய யாகம் பண்ணுறாரு தெரியும். பெரிய பெரிய முனிவர்கள் பெரிய பெரியவெல்லாம் பிரம்மாவெல்லாம் எல்லாம் வந்திருக்காங்க தெரியும். இது வந்து பிரம்மாண்டமாக நடத்துகிறாரு தெரியும். உங்களை கூப்பிடலன்னு தான் என்ன காரணம் தெரியல. அது அவன் ஏன்னு தெரியல, அவனுக்கு தான் தெரியும். நான் அவனை செல்ல போனேன், என்னையும் கூப்பிடல, அதுவும் தெரியும். நம்ம வந்து கூப்பிட வைக்க வேண்டாமா, நீங்கள் எப்படி சொல்லுவாங்க, நீங்கள் இல்லாமல் எப்படி ஒரு இது பண்ண முடியும் அப்படின்னு. அது அவனை போய் கேட்க வேண்டிய கேள்வி. அதனால தான் சொல்கிறேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. தேவையில்லை, இதனால் பல விபரீதங்கள் வரும், அவனுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது, நீ போக வேண்டாங்க. அந்த காலத்திலே பொன்னாடியெல்லாம் கணவன் சொல்ல குறைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சில பதிவு உங்களை கேட்கல, கேட்காமல் போயாச்சு. தக்ஷனுக்கு முன்னாடி நிற்கிறேன். தக்ஷன் கேட்குறான், உன்னை யார் இங்கே வர சொன்னது, உன்னை கூப்பிடவே இல்லையே பா, நீ வந்து சிவனையும் கூப்பிடல என்னையும் கூப்பிடல, நாங்கள் எல்லாம் நீ பண்ணவே கூடாது, நீ ரொம்ப தப்பு பண்ணுற, எல்லாரையும் கூப்பிட்டுருக்க, ஏன் எங்களை கூப்பிடல, எனக்கு பிடிக்கல அவ்வளோ, ஆனால் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு, நீ பண்ணுறது தப்புப்பா அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்த்தா எதுக்கும் மசியல. இப்போ நீ இந்த இடத்தோட வெளியே போ அப்படின்னு. அவருக்கு என்ன பயம்னா, இந்த யாகத்தை விட்டு வெளியில் போனால் குழந்தை விட்டு கொடுத்த மாதிரி ஆகிடும். அவங்க இங்கே இருந்தாலும் இவர் சொன்னதை கேட்க போகிறதும் இல்லை, யாகமும் நடக்கும், அதுக்கு நானே ஒரு சாட்சியாக இருக்க வேண்டியது. அதனால் நம்ம உயிரோடு இருக்கிறது தப்புன்னு சொல்லி இந்த யாகத்துக்கு விழுந்த உயிரை மாற்றி இது நடந்தது. கட்சி விழுந்தவுடனே யாகம் நினைவுபடுத்தி அவள் வேலை பார்க்க போட்டார். அந்த சிவன் வந்து மனசில் அவர் சிவனுக்கு இதை தெளிவுபடுத்தி, ஆஹா என்ன அநியாயம், எப்படி ஏன் இப்படி பண்ணான்னு அவருக்கு ஒரு நிமிஷம் அப்படியே அப்படி போட்டார். ஏதோ பூதங்கள் வந்து அதெல்லாம் வந்தது, அதனால் நினைச்சார். அதெல்லாம் அந்த கதைக்கு நம்ம போகாமல் சிவன் வந்து ரொம்ப தாங்க முடியாமல் சக்தி இல்லாமல் போனதுனால அவருடைய பலமே குறைந்து போச்சு. அதனால் அவர் ஒரு உண்மத்தன்மா, அதாவது பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு நிலையில் வந்து அவர் ஆகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நடந்து போய் தட்சயத்தை நடக்கிறதுக்கு போனால்
தாட்சாயினி அப்படின்பா, சதிதேவின்பா. அவன் பணமாக கணக்கா. ஆஹா, என்ன பண்ணுடாது, ஏன் இப்படி ஞாபகம் வருது? அப்படியே சிவன் ரொம்ப வரும், அப்படியே தூக்கினேன், தாங்க தோளில் போட்டுனேன். அப்படியே போகும்போது அப்படியே ரோட்டில் போகிறார். அப்படியே என்ன பண்ணுறாரு, சிவன் வந்து தூக்கி போனால் நீ எவ்வளோ மோசமாக இருக்கும், பார்க்குறவங்கள எப்படி இருக்கும். பைரவர் வேஷத்தில் தான் போகிறார், பைரவராக தான் அவர் போகிறார். இப்போ தான் பைரவருடைய இம்பார்ட்டன்ட். பைரவர் வேஷத்தை தூக்கிட்டு போகிறார். இப்போ நான் சொல்லிட்டே இருக்கேன் இல்லையா, இப்போது எதுக்கு வந்து விஷ்ணு வந்து தியானம் பண்ணுறாரு. எப்படி ஏன் தியானம் பண்ணிருக்கோம், இவர் இதெல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, இவர் தூக்கி நடந்து ஓடி வந்துருக்காரு. அவருடைய சுதர்சன சக்கரத்தை விட்டு என்ன பண்ணுறாருனாக்கா, அந்த லேடி அந்த அம்பாளுடைய வாயில் சொல்கிறதுக்கே கஷ்டம். அதை வந்து என்ன பண்ணுறாருனாக்கா, அனுப்பிச்சு சதிதேவியினுடைய உடம்பு
அப்படின்னு. அதுக்காக இப்படி பண்ணேன், உங்களை வரவழைக்கணுங்கிறதுக்காக நான் இத்தனை நாளாக இருந்தேன். இது எனக்காக இல்லை, இங்கே உள்ள எல்லா இடத்துலையும் ஜனங்கள்லாம் எவ்வளவோ பாவங்கள் பண்ணுறா, புண்ணியங்கள் பண்ணுறா, தெரியாமலோ எவ்வளோ பண்ணுறா. அவெல்லாம் மனுஷனுக்கு தானே ஏன்னாலும் அவெல்லாம் இங்கே வந்தால் அவளுக்கு ஒரு மோட்சம் கிடைக்கணும், அவளுக்கு நன்மை கிடைக்கணும், அவளோட புண்ணியம் கிடைக்கணும்னா ஒரு இடம் வேணும் இல்லையா? அதனால தான் அந்த காசியை நான் தேர்ந்தெடுத்தேன். இந்த காசியில் நீங்கள் வந்து இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை பண்ணினேன், உங்களை வரவழைக்கணுங்கிறதுக்காக தான் இதை நல்லா பண்ணினேன். அந்த தெய்வத்துக்கும் 52 இந்த இதுக்கும் சொல்லிட்டேன். அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் வந்து ஜோதிலிங்கமாக இருக்கணும், சக்தி பலன்னு சொல்ல இருக்க சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். சிவன் ஓரளவுக்கு சாட்சி ஆகிட்டார். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த அளவுக்கு நீ வந்து எனக்காக நீ உதவி செய்திருக்காரு, அதனால் நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து தன்னுடைய உருவத்தை அந்த பைரவர வேஷத்தை கலைச்சிட்டு இவர் வந்து விஸ்வரூப தரிசனம் கொடுத்தாரு. ஏன் இந்த விஸ்வரூப தரிசனம் கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இல்லையா? எப்போது ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியே அங்கே அவர் கிடைக்காத அந்த தரிசனத்தை இவர் இங்கே வந்து அவருக்கு விஸ்வரூப தரிசனத்தை கொடுத்து ஆதியும் பார்த்தாரு, அந்தத்தையும் பார்த்தாரு, எல்லாம் பார்த்தாரு. அது வந்து விஷ்ணுவுக்கு வேணும்னு நினச்சி பண்ணாத அது கிடைக்கும். சரி, நீ இவ்வளோ தூரம் நீ பணி நல்லது தான் பண்ணியிருக்க, உனக்கு என்ன வேணும்? வேறு ஒன்றும் இல்லை, இந்த காசியில் யார் வந்தாலும் நன்மை பயக்கணும், அவளுக்கு புண்ணியம் கிடைக்கணும், அவளுடைய கர்ம விலை தீரணும், அவளுடைய கட்டங்கள்லாம் தீரணும். அதை வந்து நீங்கள் வந்து இங்கேயே இருந்து அருள் புரியணும், அதுதான் எனக்கு வேணும், வேறு ஒன்றும் வேண்டாம். உடனே ஒரு தலையை ஆச்சு. தலை ஆச்சோடனே அவர் காதில் இருக்க இன்னொரு நாகமணி இருக்கு இல்லையா, அது வந்து அவர் இதுக்கு முன்னாடி விஷ்ணு என்ன பண்ணியிருக்காரு, ஒரு குளத்தை விட்டு எல்லாம் நாகமணி கொடுத்துருக்காரு, சக்கரத்தில் வந்து இது பண்ணியிருக்காரு. இந்த காதில் உள்ள நாகமணி அவர் தோண்டின குளத்தில் தொப்புன்னு போய் விழுந்துருக்கு. இந்த தலையாசத்து அதனால தான் மணிக்கர்ணிகா காட்டு அந்த அவ்வளோ விசேஷம். உடனே இவர் வந்து சிவபெருமான் காட்டி கொடுக்குறாரு, நீ சொன்ன மாதிரியே நான் இங்கேயே வந்திருக்கேன், நீங்கள் வந்து விஸ்வரூப தரிசனம் கொடுத்ததுனால நீங்கள் இங்கே விஸ்வநாதராக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டாரு. அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லிங்கத்தை அவருக்கு எல்லாம் பிரதிஷ்டை பண்ணி அதை வந்து விஷ்ணு முதல்ல பூஜை பண்ணார். அதனால தான் அந்த இடத்துக்கு பேர், காசிக்கு பேர் விஷ்ணு கஷேத்திரம். எல்லாம் நினைச்சிருக்கோம், சிவன் வேறு விஷ்ணு வேறு நினைச்சிருக்கோம், எல்லாம் கிடையாது, எல்லாம் எல்லாம் ஒன்று தான், விஷ்ணு கஷேத்திரம். அப்போ உடனே சிவன் சொல்கிறாரு, நான் இங்கே பர்மனெண்ட்டாக வந்துட்டேன், நீ பார்க்கலால் எங்கேயோ போய் உட்காந்துருக்கு, அதெல்லாம் முடியாது, பக்கத்துக்கு அதெல்லாம் முடியாது, நீயும் இங்கே வந்து இருக்கணும் அப்படின்னு அவர் கேட்டார். அதுக்கும் அவர் அர்த்தம் அதான் பிந்து மாதவராக அவர் போய் அங்கே காசிலே இப்படி நடந்தது தான் விஸ்வநாதனுடைய. அது முதல்ல பூஜை பண்ணி விஸ்வநாதர் வந்து இது பண்ணால் காசியில் விஸ்வநாதர் வந்தாச்சு. அடுத்தபடி யார் வரணும்? விசாரட்டியும் வந்தாச்சு. அடுத்து யார் வரணும்? அன்னபூர்ணி தாயம். அன்னபூர்ணி இப்போ முக்கியம் இல்லையா? அன்னபூர்ணி எப்படி வந்தா? ஒரு தலைப்பு, அதாவது பார்க்கடலில் அமிர்தம் கடையத்துக்காக பண்ணாங்க. அமிர்தம் கடைஞ்சா கரையத்துக்கு முன்னாடி அமிர்தம் வரதுக்கு பதிலாக ஆழகால விஷம் வந்துச்சு. ஆழகால விஷம் எல்லாரையும் திறத்திட்டு வந்து தேவர்கள் எல்லாம் பயந்து அடர் எடுத்து ஓடி வரோம். திறத்தின்னு வந்துருக்குனாக்க அவர் கடைசியில் எங்கே சரணடைவார்? சிவன்கிட்ட வந்து சரணடைஞ்சாங்க. ஐயோ இது மாதிரி நடந்துருக்கு, ஆழகால விஷம் வந்து எங்களெல்லாம் விரட்டிட்டு வருது, அதனால இதை வந்து எப்படியாவது காப்பாற்று பகவானேன்னு சொல்லி சிவன் காலை வந்து விடுறான். சிவன் அதை கையில் வாங்கிட்டு அவருக்கு அவர் பிடிச்சிருக்காரு. பிடிச்சோம்னா பார்வதி பார்க்குறா, உலகமே உடம்புலையும் வெளியே இப்படி இருக்கும்போது இவர் இப்போ பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுத்துக்கிட்ட கையை உங்களிலேயே சாதாரண அமிர்தம் பற்றிய ஒன்று அவர் உடம்பு கூட அமிர்தம் தான். அப்படிப்பட்ட அமிர்தேஸ்வரி வந்து எழுத்தப்பட்ட விஷம் வந்து அமிர்தமாக மாறினது. விஷம் இறந்து நல்ல வேலை தப்பிச்சு முடியாது, அவெல்லாம் மற்றவெல்லாம் திரும்பி போயிட்டார். ஆனால் இந்த விஷத்தினுடைய வீரியம் மட்டும் கிடையாது. உடனே என்ன பண்ணுறா தாயார் வந்து என்ன பண்ணுறா, பார்வதி தன்னுடைய மடியில் அவரை படுக்க வச்சுட்டு அவருக்கு சிகிச்சையெல்லாம் பண்ணார். அவருக்கு அந்த விஷத்தை பண்ணிட்டா புரியுது, மடியில் இந்த மடியில் படுக்க வச்சுக்கிறது நீ
காசில் அனுமன் காட்டை பார்க்கலான்னு சொல்கிறாங்க. நான் பார்த்து ஞாபகம் இல்லை. அனுமன் காட்டை இருக்கேன் அதை படுக்க வச்சு அவன் விஷமாக வச்சு சிவன் யோசனை பண்ணுறாரு. எழுந்துக்கணும்னா ஆஹா நீ எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்க, நான் எவ்வளோ முக்கியங்கிறத நீ தெரிஞ்சு வச்சு நான் காப்பாற்றிருக்கீங்க, நீ ஒன்றத்தோட யாரும் காப்பாற்ற முடியுங்க. அதனால் நான் வந்து என்னுடைய உயிர் என்னுடைய உடல் எல்லாத்தையும் பாதி நான் கொடுத்துட்றேன். நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லைன்னா நீயும் இல்லை. அதனால் எனக்கு நீ ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணேன். அப்படி பண்ணி அதோடு நிறுத்தலை. எனக்கு இவ்வளோ ஒரு பெரிய பண்ணிப்பு இல்லையா, ஆனால் அவங்க இதுக்கு மேலே ஒன்று செய்யணும். அது என்ன அப்படின்னு நிறுத்தலை. நீ ஏன் மடியில் வந்து உட்காந்துக்கணும், அவர் மடியை உட்காந்துக்கணும் அப்படின்னு உட்காந்து வச்சுங்க. அவர் காலில் ராம ஜபத்தை போதும். ராமா 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 முதல்ல ராமன் அவதாரம் எடுத்தது அப்புறம் தான். ராமாங்கிற பேர் முதலியே இருக்குது. இந்த வந்து சப்த ரிஷிகளும் வால்மீகிக்கு வந்து ராமான்னு சொல்ல மரம்னு சொன்னது அப்பவே சொல்லியிருக்காங்க. அதனால் ராமர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ராமாங்கிற பேர் வந்து ராம ஜபத்தை முதல்ல மந்திரத்தை அவர் போதும்னா ஏற்கனவே சக்தி விழுந்தவர். அந்த சக்தி வந்ததுனால அவர் சொல்லுவாள் எல்லாத்துக்குமே அம்பாளை கண்களை பற்றியும் அவருடைய காதை பற்றி தான் சொல்லுவார். அவங்களுக்கு வந்து அந்த பக்தியினுடைய இது இந்த ராமஜபம் உள்ள ஏற்படும்னா காதில் எல்லாம் போய் அது மணிகண்ட காலத்தில் தான் விழுந்துடும். அது ஒரு கதை சொல்லுவாங்க. எது இருந்தாலும் அதையும் நான் விடக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். அப்படி வந்து அப்போ சொல்கிறார் அவர்கிட்ட, நீ வந்து என் உயிரை காப்பாற்றிருக்க, உயிரை காப்பாற்ற முடியல, அமிர்தத்தை வந்து அமிர்தமாக்கிருக்க, நீ வந்து அமிர்தேஸ்வரி தான் பேர். இப்படிப்பட்ட அமிர்தேஸ்வரி நீ எங்கே இருக்கணும், என்னோட இருக்கணும். நான் இப்போ வந்து எங்கே இருக்கேன், காசியில் வந்து விஷ்ணு பண்ணிட்டுனால அங்கே விஸ்வநாதரை அங்கே காட்சி கொடுத்துருக்கேன். நீ அதனால் என்னோட நீ வந்து அன்னபூர்ணீஸ்வரியாக நீ இதை வந்து இருக்கணும், என் பக்கத்துலேயே நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னபூர்ணீஸ்வரியாக இருக்கு. பக்கத்தில் அன்னபூர்ணீஸ்வரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அது சாரட்சியாக இருக்கும். அன்னபூர்ணீஸ்வரி உட்காந்து சரி நான் வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னாக்க, நீ கையில் வச்சுருந்த அகப்பையினால அன்னபூர்ணியாக இருந்து அகப்பையினால நீ இறக்க போகிற வாழ்க்கை எவ்வளோ வாழ்க்கலாம் அமிர்தத்தை கொடுக்கணும். அவளுக்கு முக்தி நிலையை வந்து நம்மளுடைய ஐக்கியமாயின வரணும். அதை கொடுக்க வேண்டிய வேலை உனக்கு. எனக்கு என்ன வேலைன்னா, ரொம்ப உயிர் போகிற தருணத்தில் இருந்தாலும் சரி, உயிர் போனாலும் அவள் அதில் ராமஜபத்தை நான் சொல்லி நான் பண்ணுறேன். 2 பேரும் அங்கே வந்து எல்லாம் அந்த காசிக்கு வர வாழ்க்கை நம்ம நிச்சயமாக இதெல்லாம் பண்ணணும். அதனால் நீ அங்கே வந்து இருந்தாலும் அன்னபூர்ணி 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 கோயில் அன்னபூர்ணிக்கு உடம்பையே காமிக்கணும். அங்கத்தால் எல்லாரும் பிடிப்பான். முகத்தையும் திறப்படுத்த முடியும், யாரும் பார்க்க முடியாது. முகம் எப்போ தெரியும்னாக்கா தீபாவளிக்கு வந்து 3 நாளைக்கு தான் கிடைக்கும். அந்த டைமில் தான் முகத்தை மட்டும் முகம் அந்த 3 எடுத்தாங்க. அதான் இப்போ அன்னபூர்ணி வந்தாச்சு. இப்போ இந்த பைரவரத்துக்கு நான் சொன்னேன்னா சொல்லிட்டேன்னா ஏற்கனவே பைரவர் அம்போன்னு நிற்கிறாரு. அவருக்கு ஒன்று சொல்லணும். பைரவர் வந்து சிவனை பார்த்து விஸ்வநாதன் வந்தாச்சு, அன்னபூர்ணி வந்தாச்சு, விசாரிப்பு வந்தாச்சு, சேது மாதம் இப்படி வந்துட்டாரு, விந்து மாதம் வந்தாரு. என்ன பகவானே என்ன அம்போன்னு விட்டாலே நான் என்ன பண்ணுறேன் பாரு. எல்லா இடத்துக்கும் யமதர்மராஜனும் சித்திரகுப்தனும் தான் இருக்காங்க. ஆனால் அவள் 2 பேருக்கும் இந்த காசியை பொறுத்தளவுக்கு எந்த வேலையும் கிடையாது. அவள் இங்கே காசிக்குள்ளேயே வரக்கூடாது, எந்த கணக்கையும் அவள் பார்க்கக்கூடாது. அதனால் இதுங்கிறது செய்கிறது இருக்கவே கூடாது. நீ அதனால் என்ன பண்ணுறனாக்க, இதுக்கெல்லாம் காவலராக நீ இரு. நீ அங்கே இருந்து முன்னால் இருந்து எல்லாருக்கும் நன்மை செஞ்சு அவளை பண்ணுற பாவங்களையும் போக்கி எல்லாருக்கும் நன்மை செஞ்சு, அதனால் நீ வந்து தண்டனை கொடுக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை வந்து சொல்லிட்டான். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, யார் வந்தாலும் சரி அவளை வந்து பைரவர் வந்து தொழுதாமல் போகக்கூடாது, அவரை வாங்கிட்டு தான் போகணும். பைரவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் கையில் வந்து வாழை மட்டையை வச்சுருக்கார். வாழை மட்டையை வச்சுட்டு அங்கே போனால் அப்போ பண்ணால் இப்போ பண்ணுறாலும் தெரியல, குனிய சொல்லுவாள். குனிஞ்ச தொப்பு தொப்பு தொப்புன்னு 3 நாள். ஏன்னா அவள் என்ன பாவம் பண்ணாலும் அவளை அடியில் கொடுத்து போவாங்க. நான் அந்த குழந்தைய இருக்கும்போது ராதா கல்யாணம் பண்ணுற இடத்துல பைரவர் வேஷம் வரும், அவர் கையில் தான் வச்சுருப்பார்.
நாங்களாம் கொண்டு போய் முதுகு காமிட்டு வருவோம், எங்களை அடி அடிப்பார். அதில் ஒரு விஷயம் விளையாடிடுவோம், மாறி மாறி வந்து வாங்கிட்டு போவோம், அடி வாங்கிட்டு போவோம். அந்த மாதிரி அடிச்சுட்டு பாவத்துன்னு பார்க்குறாரு. ரெண்டாவது காசி கயிறு அங்கே தான் பண்ணுவாங்க, கருப்பு கயிறு. அந்த கயிறை அவங்க போய் வாங்கிட்டு கையில் கட்டிப்பான். அப்படி கட்டினா அந்த இனிமே எந்த பாவமும் பண்ண மாட்டோம், எந்த தோஷமும் இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் அதை கட்ட ஞாபகத்துக்காக தான் அதை கட்டுறது. அதையும் காசு கொடுக்குறது எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுங்க, நீங்கள் கட்டிக்கொண்டு பண்ணி. அதுதான் பைரவருடைய அவர் தான் கால பைரவன். அங்கே அத்தாரிட்டி அவர் தான். அங்கே எவனோ சித்திரகுப்தன் கணக்கே கிடையாது. அங்கே போய் இருக்கிறவாளுக்கு சினிமா எவனுடைய எதுவும் உங்களுக்கு வராது, அவளுக்கு முக்தி தான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஸ்தலம். அந்த காலம் அதான் சொல்லிட்டேன். இனிமேல் நான் வந்து ஒரு ஸ்டேஜில் நிற்கணும். மணி ஆகிடுச்சு 6-5 நம்ம காசிக்கு போனோம், எல்லோரும் தரிசனம் பண்ணோம். கங்கையை சொல்லணும், கங்கையை போட்டேன். 5 நிமிஷம் முன்னுக்கு ஆகலாம் சொல்லிடுறேன். கங்கை அங்கே போனேன். கங்கை எப்படி வந்தா? ஆகாச கங்கை, ஆகாசம் தான் இருக்கா. ஆகாசத்தில் வந்து என்னாச்சுன்னா ஒரு முனிவர், கௌரவ முனிவராக முனிவர், அந்த முனிவர் வந்து அவருக்கு 60,000 குழந்தைகள். சகர முனிவர், சகர மன்னன், சகர மண்ணுக்கு 60,000 குழந்தைகள். 60,000 குழந்தைகள். அவர் வந்து அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அவர் அரசனாக இருக்கார். அஸ்வமேத யாகம் பண்ணுறதுக்காக வெள்ளை குதிரைலாம் வந்து வச்சுருக்காங்க. இதை பார்த்த தேவர்களுக்கெல்லாம் போகிறாங்க. இவங்க தான் அஸ்வமேத யாகம்னா நமக்கு பதவி கூட போகிறதுன்னு சொல்லிட்டு அந்த குதிரையெல்லாம் கடத்திட்டு போய் கபில முனிவரோட ஆசிரமத்தை கொண்டு வச்சு நம்மளுக்கு யாகம் பண்ணாலும் குதிரையை காணும். யாகம் பண்ண இன்னும் 60,000 பேரையும் அனுப்பிச்சு நீங்கள் உள்ளே போய் எங்கே இந்த குதிரை இருக்குன்னு பார்த்து தேடி கண்டுபிடிச்சு வாங்கன்னு அனுப்பிடாது. ஒரு இடத்துலையும் கிடைக்கல, பட்னி, பசிக்கிறது 60,000 பேர் இருக்கும். எங்கேயா சாப்பாடு கிடைக்காதுன்னு பார்க்குறேன். கபில முனிவர் ஆசிரமம் வந்து பார்த்தோன்னா இங்கே சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறா. அவர் நிஷ்டையில் இருக்கார். அந்த மனுஷன் முடிச்சிருந்ததாவது கேட்கலாம், அதுவும் இல்லாமல் கேட்டு சொல்லி அங்கே எங்கேயா சாப்பாடு கிடைக்கணும்னு பார்க்கும்போது அந்த அழகாக அந்த குதிரைகள் வெள்ளை குதிரைகள்லாம் அங்கே மேய்ஞ்சி பார்த்தோன்னே இந்த கபில முனிவர் தான் திருடி நின்றுட்டான்னு சொல்லி இந்த 60,000 பேரும் அவர் மேலே பாஞ்சு அவரை கொல்ல போகிறார். அப்போ முனிவர் வந்து டக்குன்னு கண்டுபிடிச்சாங்க, 60,000 பேர் கொல்ல வராங்க. அவர் கண்ணாலேயே அவர் அத்தனை 60,000 பேரையும் எரித்து சாம்பல் ஆக்கிட்டார். சாம்பல் ஆக்கினதுனால அந்த யாகமும் குதிரையும் போகல, இவனே இறந்துட்டா. அவருடைய ஜென்மம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் 2 தலைமுறைக்கு அப்புறம் வந்த பகீரதன் 2 தலைமுறை, சகர முனியோட மன்னனுடைய 2 தலைமுறை அப்புறம் வந்தவன் வந்து எதாவது நம்ம முன்னோர்கள்லாம் போனான்னு கேட்கும்போது எவ்வளோ கொஞ்சம் சாப்பிட்றாங்க. கண் எரிச்சு அவர் வந்து சாம்பல் ஆகிட்டாங்க. சரி அங்கே சொல்லிட்டு விஷயம் தெரிஞ்சு இதுலேருந்து எப்படி மீளலாம்னு கேட்கும்போது அவர் எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, கபில முனிவர் சொல்லிட்டாங்க. அதனால் கங்கையை கொண்டு வந்து அவர் மேலே தண்ணியை தெரிவிச்சுனாக்க கங்கை நதி பட்டுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் முடிச்சுடுவார். அவளுக்கு மறுபடியும் புனிதம் படுத்தணும். சரி நான் எப்படி நம்ம பிரதக்கி எடுத்துக்கலாம், நான் பண்ணியே தீர்வேன், பகீரவன் பிரயத்தனம்னு சொல்லுவார். பண்ணியே தீர்வேன்ட்டு எவ்வளவோ கட்டப்பட்டு கங்கையை ஆகாசத்திலேயே கொண்டு வந்தார். ஆகாசத்தை வந்து எப்படி பூமிக்கு வருவா? அவன் என்ன பண்ணுறான், பூமிக்கு குகையில் தான் கங்கை உற்பத்தி ஆகும். கோமிக்கு குகையில் போய் உட்காந்து கங்கையை நோக்கி தவம் பண்ணான். கங்கையை நோக்கி தவம் பண்ணால் கங்கை என்னன்னா நம்ம வந்து பூமியில் உள்ளவன் நம்ம நினச்சது யாருமே நோக்கப்படல, நம்ம நினச்சி இவருக்கு தவம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கே ஒரு ஆச்சரியம். நம்ம ஆகாசத்தில் இருக்கோம், இங்கே வந்து தவம் பண்ணுறாங்க என்னன்னு கேட்டு தானே வந்து நிற்கிறான். எதுக்கு பண்ணி தவம் பண்ணுறேன், எனக்கு என்ன நினச்சி எதுக்கு தவம் பண்ணுறேன், என்னால் உனக்கு என்ன போக மாட்டேங்குது. இல்லை தாயே, நீ வந்து என்னுடைய 60,000 பேரை முன்னோர்களை வந்து காப்பாற்றணும். நீ உன்னுடைய புனிதம் அவள் மேலே படணும், நீ வரணும் அப்படின்னு. நான் ஆகாசத்தில் இருக்கேன், ஆகாசத்தில் இருந்தாலும் சிவனோட கண்ட்ரோலில் தான் நான் இருக்கேன். அவருடைய ஜடா கூடத்தில் இருக்கேன். அதனால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நீ அவனை நினச்சி தவம் பண்ண நானும் சொல்கிறேன் அப்படின்னா சிவனை நினச்சி தவம் பண்ணான். சிவனுக்கும் கொடுக்கணும் என்ன கங்கையும் கேட்குறேன். கங்கை என்ன கேட்குறானே போய்ட்டு வரணுங்கிறா. சரி போய்ட்டு வாங்க. கங்கைக்கு ஏக குஷி. என்ன பியூட்டின்னாக்க கங்கை வந்து இந்த கர்நாடக அணையை திறப்பாங்க, எல்லாம் திறக்க போனாலே தொடர்ந்து அப்படியே அடிச்சுட்டு சிவனையும் அடிச்சுட்டு போயிடலாம் நம்ம அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வெளியாக இருக்கான். தொடக்க வெளியில் அனுப்ப போகிறாங்க, பூமிக்கு அனுப்ப போகிறாங்க.
இவர் சாமானியமான ஆடாவது இவர் என்ன பண்ணுறாருனாக்கா இப்படியெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியும்னு சொல்லி தன்னிடத்துல 7 முடியை மட்டும்தான் அந்த அளவுக்கு உண்டான தண்ணியை தான் இழந்தார். அதில் வந்த அந்த ஒரு நதி தான் கங்கை பகலாம் என்ன அழகிற நதியா இன்னொன்று அந்த நதியெல்லாம் அது மாதிரி 6 நதி அப்படி ஒன்று மட்டும்தான் கங்கை. அந்த அளவு ஒரு தலைமையுடைய அளவுக்கு தான் வந்து பகீரதன் கேட்குறேன், எங்கே போனால் வரணும்னு கங்கை கேட்குறேன், நீ என்னோட பின்னாலே வாங்க, பின்னாலே அங்கே போய் அது நடிப்பன் நிறைய கதைக்கு ஒரு முடிவு அதை போய் குடிச்சிடுறாரு. அதை குடிக்காதவங்கள மறுபடியும் தெரிஞ்சவங்க விட்டு காலில் விடுறான், மறுபடியும் காது வழியாக விடுறாரு. இதெல்லாம் கதையெல்லாம் இருக்குது. முடிச்சு கடைசியில் வந்து 60,000 பேரும் அப்போ படைச்சிடுறா. வந்து 60,000 புனிதம் படைச்சிடுறாங்க. இப்படி வந்து கங்கை வந்ததுன்னா கங்கை வந்து வடக்குலேருந்து தெற்க வந்தான். தெற்க வந்தவ அவளுக்கு இப்போ பூமியில் வந்து நம்ம ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இப்படி இருக்கும்போது தன்னுடைய காதலனான சிவபெருமானை பார்த்தா விஸ்வநாதருக்கு தான் இருக்காரு. அவரை பார்த்தா நம்ம எப்படி போகிறோம்னு சொல்லிட்டு தெற்கில் வந்து மறுபடியும் வடக்கில் போய் எல்லாத்தையும் பார்த்து மறுபடியும் தெற்கு வழியாகவே கடலுக்கு கிளம்புறாங்க. இதுதான் அந்த மாதிரி வடக்கில் இடம் இருப்பாங்க. மிகவும் புனிதமான இடம் அங்கே தான் பிரயாகைங்கிறது தான் நிறைய நடக்கிறது. அது ஒன்று. அதே மாதிரி இந்த காவேரி இருப்பாங்க, அது கூட நம்ம ஊர் தஞ்சாவூரில் குத்தாளம்னு ஒரு இடம், ஆடுதுறை பக்கத்தில் குத்தாலம், ஆடுதுறை குத்தாலம். அந்த இடத்துல இந்த காவிரி நதி அப்படியே கிழக்கேருந்து மேற்க போயிடணும். அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல மேற்கெல்லாம் மறுபடியும் கிழக்க வந்து மறுபடியும் போகும். ஆடுதாண்டா கவிதை வரலாம் ஆடுதுறைன்னு வச்சு அப்படி போயிடுவோம். அங்கே வந்து ஸ்நானம் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இந்த நதிகள் வந்து போகிற வழியில் திரும்பி வந்து மறுபடியும் போனால் அது ஒரு முக்கியமான இடம். அது எது சொன்னால் அது ஒரு ஞாபகமான ஒரு இடம், முக்கியமான இடம். அப்படி வந்ததுன்னா என்ன சரி. கங்கை வந்து சரஸ்வதி. சரஸ்வதி வந்து என்ன அதுக்கு என்ன பண்ணுறாங்க, சரஸ்வதிக்கு ஒரு கதை. சரஸ்வதி வந்து என்னென்னா பிரம்மாவுடைய படைப்பு தான் சரஸ்வதி. அவர் படைத்த படைப்பிலே மிக அருமையான படைப்பு பிரம்ம சரஸ்வதி தான். ஒரு அழகுன்னா அழகு அப்படி ஒரு அழகு. அதே மாதிரி ஞானம்னா ஞானம் அப்படி ஒரு ஞானம், அப்படி ஒரு அப்படி ஒரு அறிவு. இந்த மாதிரி படைப்பான எனக்கே அதிசயமாக இருக்கேன். என்ன ஒரு அறிவு இப்படி நம்ம வந்து படைப்பான எப்படி கடவுள் கரெக்டாக படைக்கிறாருன்னு சொல்லிட்டு பிரம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் இப்படியே நம்ம மனைவியை அடைஞ்சிட்டா என்ன அப்படின்னு அவருக்கு ஆசை. சரஸ்வதிக்கு ஞான காரியா சரஸ்வதி அவன் என்ன பண்ணா, இவர் யார், என்ன படைத்தவன் அவர் என்ன வேணும், எனக்கு தந்தையாகும், தந்தையாக இருக்கிறவ பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதா அப்படின்னு சொல்லி சரஸ்வதிக்கு ரொம்ப கோபம் வந்தோன்னே இனிமேல் நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேராக விஷ்ணுக்கிட்ட போய் இந்த மாதிரி என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டாரு, நான் எனக்கு ரொம்ப கோபம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். யாராவது கேட்கணும். அவர் என்ன சமாதானப்படுத்தி எல்லா காரணக்காரியத்துக்காக இருக்குது, நீ வந்து இப்போதைய உன் கோபத்தை அடக்கு. கங்கை ஆல்ரெடி பூமிக்கு போயாச்சு, யமுனை என் மனைவி அங்கே தான் இருக்கா, அவளும் கங்கையோட கிடக்காங்க. நீ வந்து இப்போ 2 பேரும் நடுப்புற, நீ உள்ள வந்து சரஸ்வதி வித்யா போ, நான் உனக்கு காவலா பிரயாகையில் இந்து மாதம் வேணி மாதவராக நான் இருக்கேன். வேணினா சரஸ்வதி, உனக்கு காவலாக இருக்கிறதா நான் அங்கே இருக்கேன் அப்படின்னு அங்கே போய் வச்சுட்டேன். இதுதான் சரஸ்வதி. எல்லோரும் வந்துட்டாங்க. இப்போ இனிமேல் நம்ம வேணும்னா எனக்கு டைம் வேணும், இப்போ காசிக்கு போகணும். கொஞ்சம் காசிக்கு போகிறதுனால ஒரு பேப்பர் எழுதி வச்சுதே படிக்கணும்னு சொல்லிடுவேன். அதான் அப்போ தான் போக முடியும் என்னால். எல்லோரும் ஒரு நிமிஷம் கண்ண முடியும். கண்ண முடியுது நம்ம ஒவ்வொரு அவள் சுவாமியை நினச்சிட்டு அவள் குழந்தை பற்றி நினச்சிக்கணும். எல்லோரும் ஒரு மஞ்சள் துணியில் ₹1 காயின் கட்டி வச்சு குழந்தைய முன்னாடி வச்சு கண்ணை மூடிங்க. தெய்வமே, நான் இப்போ ராமேஸ்வரம் காசி எல்லா இடத்துக்கும் போகிறேன், இந்த போயிட்டு வந்து சௌரியமாக நான் போயிட்டு வரணும், எல்லா தரிசனமும் எங்களுக்கு கிடைக்கணும், உன்னுடைய அனுகிரகம் வேணும்னு எல்லாரும் வேண்டிங்க. கண்ணை தொடங்குங்க. நம்ம எல்லோரும் ராமேஸ்வரத்துக்கு நேராக போகிறோம். முதல்ல அங்கே தான் போகணும். ராமேஸ்வரத்துக்கு போய் மணி 4:45 ஆகிடுத்தாங்க. இந்த சமயத்தில் நம்ம வந்து அந்த ராமநாதர் கோயில் வந்து 5:30லேருந்து 5:45 ஒரு தரிசனம் உண்டு. அது என்னன்னாக்கா ஆதிசங்கரர் வந்து 5 படிகள் இங்கே பண்ணியிருக்காரு.
5 ஸ்படிகளில் ஒரு ஸ்படிகள் இன்னும் அங்கே தான் இருக்குது. அதுக்கு ஒரு பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த காசிக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை தரிசனம் பண்ணுறது முக்கியம். நான் என்ன சொல்கிறவங்களெல்லாம், நீங்கள் பழுத்தை காட்டினோட பரவாயில்ல, கைகால் மட்டும் அனுப்பிட்டு வாயை மட்டும் போட்டுட்டு நேராக சாமியை பார்க்க போகலாம். 5,000 ராமநாதர் கோயிலுக்கு போகணும். ஸ்படிகள் இதுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறாங்க, அதை பார்க்கலாம். அதனால் பரவாயில்ல, தூரத்துலேருந்து தான் பார்க்கணும். முடிச்சுட்டு நம்ம வந்து தண்ணி போயிட்டு ரூமுக்கெல்லாம் வந்துடுறோம். வந்த உடனே நேராக எங்கேயும் போல தனுஷ்கோடிக்கு போயிடும். இப்போல்லாம் சொல்லுவேன், ராமேஸ்வரத்திலே குறித்து எல்லாம் பண்ணலாம்பா. நம்ம தனுஷ்கோடி எப்படி கரெக்டாக பிரதானமோ அதே மாதிரி போகணும். தனுஷ்கோடிக்கு போகணும். தனுஷ்கோடிக்கு போனால் ஒரு 17 கிலோமீட்டர் வேணுமா இருக்கும், 14 கிலோமீட்டர் ஒரு பாலைவனம் மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து இந்த ராணுவ ஜீப்பு மாதிரி ஒன்று போகும், 10 பேர் மதிப்பாக கடலோரத்துலேயே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறது. அங்கே போய் கடலில் போய் பிடிக்கிறோம். கடலில் பிடிச்சிட்டு இங்கே வந்து ஈரத்தோடைய மணல் வந்து உட்காந்து வாத்தியாரையும் ஒருத்தர் நம்ம ஏற்பாடு பண்ணிட்டோம். அவர் உட்காந்து மந்திரங்கள்லாம் சொல்கிறாரு. முதல்ல என்ன சொல்லுவாருன்னா, ஒரு வில்லு ஒன்று மணல்லையே வரையணும், ஒரு வில்லு வரையணும், அதில் அம்பு ஒன்று வரையணும், அம்பும் வரையணும். இது எதுக்குன்னா, ராமர் வந்து இந்த பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி இதை கணக்கு பண்ணி தான் அவர் வந்து பாலம் கட்டினாங்கன்னு ஒரு ஐதீகம். இன்னொன்று என்னென்னாக்கா, இந்த முனிவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, ராமா நீ எதுக்கு இதெல்லாம் கவலைப்படல, எங்கிட்ட விட அதை கடலே நான் குடிச்சிடுறேன், நீ போய் கொண்டு வாங்க. அதனால் இல்லை, அவங்க சாவே மனிதனால தான் ஆகணுன்றது ராவணனுக்கு, அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. நான் இந்த இதே பண்ணி நான் ஒரு அணைக்கட்டி நான் போயிடுறேன் அப்படின்னு பண்ணுறாரு. அதை ஞாபகமாக அந்த அனுபவம் நம்ம வரைஞ்சிட்டோம். வாத்தியார் சொல்ல விட்டு அதை மறுபடியும் கடலுடைய அங்கேயே சேர்த்துடுவாங்க. சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் மனதை கையில் எடுத்துங்க, ஒரு பயில போட்டு ராமேஸ்வரத்துக்கு வந்துடுறோம். ராமேஸ்வரத்தில் என்ன பண்ணுறோம், அங்கே வந்து கடலில் குளிச்சுட்டு அங்கே சில அந்த இந்த தர்ப்பணம்லாம் பண்ண வேண்டியது, அதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த மணலை வந்து 3 பாகமாக பிடிக்கும். 3 பாகமாக பிடிக்கும். 2 பாகத்தை மறுபடியும் அதோட அங்கேயே விட்டுட்டு ஒரு பாகத்தை விட்டு அந்த பயிரை வச்சுட்டு நம்ம ரூமுக்கு வந்துடுறோம். ரூமுக்கு வந்து ராமநாத சாமி பார்க்க போகிறோம். இந்த 22 ஆழி கிணறுலையும் ஸ்நானம் பண்ணுறோம். ஸ்நானம் பண்ணிவிட்டு நேராக ராமநாத சாமி பார்க்கணும். பார்த்து தரிசனம் பண்ணி, தெய்வமே சிவபெருமானே, நாங்கள் வந்து காசிக்கு போயிருக்கோம், இங்கேருந்து மணலை எடுத்துட்டு காசியில் போய் கரைக்கிறோம், அங்கேருந்து கங்கை ஜலத்தை எடுத்துட்டு ஸ்ரீருத்ரன் சொல்லி உனக்கு அபிஷேகம் பண்ணுறோம், எங்களுக்கு அனுமதி தரணும்னு வேண்டிக்கணும். அதே மாதிரி பண்ணுறோம். மற்ற சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு நேராக எங்கே போகிறோம், காசிக்கு போகிறோம். அலகாபாத் போயிடும். அலகாபாத்தில் போய் திருவேணி சங்கமத்துக்கு முதல்ல போயிடும். திருவேணி சங்கமத்தில் வந்து ஒரே நாள் தான், அந்த ஒரு நாள் வேலை தான். அங்கே வந்து முக்கியமாக செய்ய வேண்டியது, அதாவது திருவேணி ஸ்நானம் போய் ஸ்நானம் பண்ணணும். வேணி பூஜைன்னு ஒன்று, ரொம்ப முக்கியமான வேணி பூஜை. அது வந்து அது எப்படி அந்த பூஜைனாக்க, கணவன் தன் மனைவியை மடியில் வச்சுட்டு அவள் வந்து ஒரு சிறுதான் ஒரு கதிர்கள்லாம் வச்சுருப்பான், அதுக்கெல்லாம் பூஜை பண்ணுவான். பூஜை பண்ணி அதை நம்ம கையில் கொடுப்பான். இவங்க என்ன பண்ணணும், மனைவிக்கு தலையை ஒரு சீப்பு கொடுப்போம், அதனால் வாரி விடணும். அழகாக கடைசி வரைக்கும் வாரி விட்டு அதை வந்து பின்னலாக பண்ணணும். பின்னல் 3ஆக பிரிக்கணும். பின்னால் தேவை பிரித்து இப்படி அப்படி அப்படின்னு பண்ணி பின்னல் பிரித்தா அது நடுபாகத்தில் உள்ளது யாருன்னா பெரிய கண்ணுக்கு தெரியாதது தான் சரஸ்வதி. ஒரு கங்கை, ஒரு யமுனை, 3ஐயும் நம்ம வந்து அதை 3ஆக பண்ணி கடைசியில் கொஞ்சம் மிச்சமாக இருக்க தலைமையில் கொஞ்சம் லைட்டாக கத்திரிக்கோட அதை கட் பண்ணி ஒரு இலை கொடுப்பா, அதில் போட வேண்டியது. அதுக்கு நிறைய பூஜைகள் நான் பண்ணேன், அதெல்லாம் பண்ண வேண்டியது. பண்ணிவிட்டு இந்த வேணிதானம் பண்ணிவிட்டு நம்ம பிரியாகலாம் கரைக்கணும். அதை விட சரஸ்வதி தேவைப்படுகிறது, அதான் வேணிதானம். வேணிதானம் இந்த மாதிரி பண்ணால் என்ன சார் புண்ணியம், அது தெரிய முடியும். எல்லாம் வந்து இதை கேட்டெல்லாம் நீங்களாம் பயந்துட்டோம். ஒன்று வந்து 7 ஜென்மத்துக்கு உண்டான பாவங்கள்லாம் போயிடும். அந்த வேணிதானம் பண்ண 7 ஜென்ம பாவம் போயிடும். அடுத்ததுதான் எல்லாரும் தாங்க முடியாத ஒரு விஷயம், இன்னொரு 7 ஜென்மம் இவனே கணவனாக ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கலாம். அப்படிதான் அடுத்த 7 ஜென்மம். அதுக்காக நம்ம வந்து அதுக்காக அடிக்கடிவா கையாக போனால் அங்கே போனால் நம்ம சொல்லி போவோம், அங்கே இதுக்கு போக முடியுமா, இதுக்கு போக முடியாது. போனால் எத்தனை தடவை நம்ம மிஸ் பண்ணுறது, அதெல்லாம் ஒரு தடவை தான் லைஃப்பில் போகலாம், இன்னொரு தடவை அங்கே இருந்து தெரிஞ்சால் பண்ண மாட்டாங்க. அதனால பண்ணதுக்கு கூட சொல்கிறோம், நம்ம பண்ணுறோம். சரி, அதை வந்து வேணிதானம் பண்ணணும். வேணிதானம் பண்ணுறது முக்கியம் இல்லை, அங்கே போய் அந்த மணலையும் கரைச்சிட்டு இந்த வேணிதானம் அந்த இலையை கொண்டு போய் அந்த நதியில் குளிச்சிங்க.
என்ன கங்கை நதி இருக்கு, அவன் பயங்கரமாக ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஒரு பொருளை திருப்பி போட்டால் எவ்வளோ அப்படியே பிச்சு தான் போகணும். அது போகாது, அந்த இலை போகாது. அந்த இலையை பார்த்தேன்னாக்க அது மட்டும் அப்படியே கீழே வச்சோன்னா தண்ணி மேலேயே இருக்கும். கொஞ்ச நாள் அவசியம் பார்க்கணும். நிறைய பேர் பார்க்க மாட்டேன், அடுத்தது போடுவோம் என்ன வாங்கி போடுது, அப்படி கிடையாது. பார்க்கணும். பார்த்தா பெரிய சுடல் வரும். நமக்குன்னு அப்படியே அப்படியே பிடிச்சி விடுது. அது சரஸ்வதி நதி. அந்த வேணி தானத்தை அவங்க ஏற்றுக்கிறாங்க. அதுதான் அந்த வேணி தானத்தோடைய மகத்துவம். வேணி தானம் முடிஞ்சது, மனதும் கரெக்டாகிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணோம், அங்கே ஏற்று போய் இந்த சில காரியங்கள்லாம் அங்கே பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. அது விடாமல் நான் சொல்கிறேன். மணலை கரெக்டாச்சு, அது எப்படி விடப்படும் பார்த்தாச்சு. அங்கே போய் ரேடியஸ்ராகம் எல்லா இடத்துக்கும் பிண்ட பிரதானம், அந்த க்ஷேத்திர பிரதானம் பிண்ட பிரதானம் எல்லாத்தையும் பண்ணணும். அதெல்லாம் பண்ணணும். க்ஷேத்திர பேழை போகிறதுக்கு அங்கே ஒரு பிரதானம் பண்ணணும். அப்புறம் கங்கை ஜலம் எடுக்கிறதுக்கு போட்டில் போகணும். அங்கே 2 லிட்டரு 1 லிட்டரு 4 லிட்டரு ஒரு கேன் வைப்பான். அதில் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு நம்ம போகணும். கொஞ்சம் கங்கை நல்ல சுத்தமாக இருக்கணும். நான் சுத்தமாக தான் இருக்கும். கொஞ்சம் உள்ளே போய் படகுக்காரன் அவனே எடுத்து கொடுப்பான். அதை எடுத்து கையில் வாங்கி வச்சுக்க வேண்டியது. வச்சுட்டு டைம் இருக்காது. அங்கே அந்த கேனில் தான் எடுக்க முடியும். ஏன்னா அங்கே வேலை கிடையாது. அங்கே சீல் பண்ணுறதுலாம் அங்கே வசதியெல்லாம் கிடையாது. நம்ம காசியில் கொண்டு வந்து தான் அதை பண்ணணும். அங்கே தான் கையில் எடுத்து செம்பில் வச்சு பண்ணணும். எடுத்து வந்துருக்கோம். பண்ணிவிட்டு இப்போல்லாம் முடிச்சாங்க. மத்தியானத்துக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிடுறோம். நம்ம அரை மணி நேரங்கிறது நமக்கு எவ்வளோ தேவரெல்லாம் ஒரு வருஷங்கிறது ஒரு நாள் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம 10 நாள் போக வேண்டியதெல்லாம் இந்த நேரம் 1 மணி நேரத்துலேயே முடிச்சுக்கிறோம். அடுத்தபடியாக என்ன பண்ணுறோம், எல்லாத்துக்கும் கோயிலெலாம் தரிசனம் பண்ணோம். எந்தெந்த கோயில் போகிறோம் அப்படின்னு வேணி மாதவம், சங்கர விமான மண்டபம், பாரத்வாஜர் ஆசிரமம், ஆலமரம். இந்த ஆலமரத்தில் ஒரு விசேஷம் என்னென்னா, அந்த ஆலை இலை ஒரு இலை பிரளயம் வரும்போது கிருஷ்ணர் குழந்தையாக வளர்ந்த ஆழ இலையில தான் ஒரு இலையில தான் பழகும். இந்த வலது கால வாயை கடலை வச்சுங்க அதில் கலந்து போகணும். படத்தை நிறைய பார்ப்பாங்க. அது ஒரு விசேஷமான அந்த ஆலமரத்தில் இது ரொம்ப முக்கியம். அதை பார்க்கணும். அப்புறம் பாதாள ஆஞ்சநேயர் பார்க்கணும். சங்கரமடம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆனந்த பவனம் நேருவோட வீடு இருக்குது, அதுவும் நல்லா இருக்கும். அதையும் பார்க்கணும். அப்புறம் போயிட்டு அந்த வேலை முடிஞ்சதுன்னா உடனே காசிக்கு வரும். காசிக்கு முக்கியம் பண்ணணும். காசியில் என்னன்னாக்கா அங்கேருந்து வரது 125 கிலோமீட்டர் இருக்குது. காசிலேருந்து பிரயாகத்துக்கு பிரயாகத்துக்கு வரத்துக்கு அது வரத்துக்கு 4 மணி நேரத்தில் வந்துடணும். வந்தாச்சு. வந்துடுறோம். அப்புறம் ஒரு 10 இரவாக இருக்கணும், 5 இரவாக இருக்கணும், 20 இல்லை 3 நாளாவது இருக்கணும். சரி, நம்ம தான் டைமே 1/2 மணி நேரம் போகிறோம். எல்லாத்துக்கும் மானசீகமாக தான் நம்ம எல்லாம் பண்ணுறோம். அதை முடிச்சுட்டு அங்கே தான் தானங்கள் காசியில் தான் பண்ண முடியும். வேறு இடத்துல எந்த இடத்துலையும் தானம் இது கிடையாது, பிரதானம் கிடையாது. காசியில் தான் தானங்கள்லாம் பண்ண முடியும். அதுவும் மணிகர்ணிகா காட்டில் தான் தானங்கள்லாம் பண்ணுறாங்க. அங்கே என்ன பண்ணுவோம், கோதானம் பண்ணணும். கோதானம் பண்ண முடியும்னா புதுநிதியும் பொம்மை மாதிரி கொடுப்பா அதுக்கு பண்ணலாம். அதுக்கப்புறம் தசதானம் இருக்குது. அவளை கேட்டால் 10 தானங்கள் கொடுப்பான், அதை பண்ணணும். பூர்த்தி கணக்கு போய் பஞ்சதானம் இருக்குது, அதையும் பண்ணணும். அப்புறம் பிராயச்சித்தங்கள் என்னென்ன பண்ணணும். பிராயச்சித்தம் எல்லாம் காசிங்கிறது இதெல்லாம் சொல்ல வேண்டிய வசதி. கணபதி பூஜை பண்ணணும், பூர்வாங்க சங்கல்பம் பண்ணணும், நவக்கிரக பிரீதி தானம் பண்ணணும், நாந்தி சிராதம் பண்ணணும், புண்ணியாவனம் பண்ணணும், கோதானம் பண்ணணும், வைஷ்ணவ சிராதம்னு ஒன்று இருக்குது, அதுவும் பண்ணணும், தசதானம் இருக்குது, அதை பண்ணணும். அப்புறம் கிருஷ்ணாசரணம்னு சொல்லி கிருஷ்ணான்னு சொல்லணும், கிருஷ்ணாசரணம் சொல்லணும். அப்புறம் பலதானம் பண்ணணும், மகா சங்கல்பம் பண்ணணும், சக்கர தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணணும். அப்புறம் மணிகர்ணிகா ஸ்நானம் பண்ணணும். இது முதல் நாள். 2வது நாள் மணிகர்ணிகா 2 ரூப தீர்த்தமாக அந்த சிராதம் பண்ணணும். அங்கே சிராதம் பண்ணிவிட்டு ஹோமமாகவும் பண்ணலாம், இல்லைன்னா அன்ன ரூபமாகவும் இந்த சிராதம் பண்ணலாம். அப்புறம் பிண்ட பிரதானம் இருக்குது, கோத்திர பிண்ட தானங்கள் இருக்குது. பிள்ளைகளுக்கு பிரம்மேற்றம்லாம் பண்ணி அதை முடிச்சிடணும். முடிச்சுட்டு 3வது நாள் பஞ்சதீர்த்த ஸ்நானம் பண்ணிட்டு அதை ஸ்நானம் பண்ணிவிட்டு ஸ்நானம் செய்யணும். இதெல்லாம் போட்லேயே போய் 5 நதியில் போய் பண்ணிடணும். போட்லேயே பண்ணணும். அசிக்கட்டம்ங்கிறது ஹரித்வார தீர்த்த ஸ்நானம் கிரண்ய சிராத்தமாக பண்ணணும், பிண்டதானம் பண்ணணும். அப்புறம் அஸ்வமேத கட்டம் இருக்குது, அங்கே ருத்ரர் இருக்காரு, அங்கே அதை பண்ணணும். வருணா கட்டம் இருக்குது, அது விஷ்ணு இருக்காரு, அதான் அங்கே பண்ணணும். அப்புறம்
பஞ்சகங்கா கட்டம் இருக்குது, அங்கேயும் எல்லாம் குளித்து ஸ்நானம் பண்ணிட்டு மணிகர்ணிகா கட்டத்தையும் ஸ்நானம் பண்ணிட்டு இப்போ அத்தனையும் போட்லேயே போய் எல்லாம் பண்ணிட்டு வந்துடும். அதையும் பண்ணிட்டோம், எல்லாம் வந்தெல்லாம் பண்ணிட்டோம். மானசீகமாக பண்ணுறோம், அதையும் பண்ணிட்டு வந்துட்டோம். இவையெல்லாம் முடித்த பிறகு கங்கா பூஜை பண்ணணும். கங்கா பூஜைன்னா மட்டும் நான் சொல்ல முடியும் தெரியலாம். போகும்போது எல்லாருக்கும் தெரியும், அதனால் கொஞ்சம் 6 போடுவோம், 9 போடுவோம், அடுத்து ஒரு பேசலாம் பேசணும், ஏன்னா எல்லாம் பண்ணணுங்க. அப்போ வந்து எடுத்து வரும்போது அங்கே வந்து கங்கை ஒரு புடவையை ஒரு ரவிக்கத்து பையன் அவன் குறித்த உடனே எடுத்துப்பான். அவங்க கையில் ஒரு 10 ரூபாய் மாற்றி பண்ணி போட்டோன்னு கங்கைக்கு கொடுக்கணும். கொடுத்தா அவன் கொடுத்தா அதில் விழுந்து அதை எடுத்து போடுவான். அது வந்து அது ஒரு தானம் பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு தம்பதி பூஜை பண்ணணும். அது அந்த டைமில் இங்கே வந்து படிக்கிறாங்க. அப்புறம் பஞ்சதானங்கள் பண்ணணும். அப்புறம் காலபைரவர் காலபைரவர் சமாராதனை பண்ணணும். அவருக்கு சமாராதனை பண்ணி அவரை திருப்திப்படுத்தணும். ஏன்னா நமக்கு புண்ணிய குருவர் அவர் ஒருத்தர் தான். அன்னபூர்ணி விசாராட்சி காசி விஸ்வநாதர் தான் தரிசனம் பண்ணணும். அப்புறம் விஸ்வநாதர் எப்போ தரிசனம் பண்ணுறது? விஸ்வநாதர் வந்து என்ன பண்ணுவா, தரிசனம் பண்ணிட்டு வரணும். பண்ணுறதோடு இல்லை, அங்கே ஒரு விஸ்வநாதர் இருக்காங்க, கதவுல ஒரு சங்கிலி ஒன்று நிறைய பார்த்துக்கலாம் இருக்குது. அந்த சங்கிலியில் போய் முதுக 3 தடவை அப்படி தேய்ச்சிக்கணும். இது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. அது ஏன் அப்படி தேய்ச்சிக்கிறாங்கன்னா நம்மளுடைய பாவங்கள்லாம் போகணும் ஒரு காரணம். ரெண்டாவது வந்து பாவம் போகணும். ரெண்டாவது வந்து என்னன்னாக்கா நம்ம சிவனுடைய எது நம்ம எதுவுமே நம்ம எடுத்து போகக்கூடாது. 2 காரணமும். அதனால் அதை பண்ணணும். அது ஒரு ஏன்னா என்னுடைய ஷடகர் ஒருத்தர் தியாகராஜன் அவருக்கு ரொம்ப அங்கேயே வந்துட்டார். அவர் நல்ல வேதத்தில் போகுது. அவர் எனக்கு ஒரு 20 பக்கத்தில் எழுதி கொடுத்துருக்காரு. என்னென்னா பண்ணணும், இதெல்லாம் வரிசையாக நீ பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. மகாலட்சுமி தான் நான் பண்ணேன், அவரும் பண்ணேன் எல்லாம். இந்த இடத்துல ஞாபகப்படுத்த அதையும் பண்ணிட்டு வந்து போய் தேய்ச்சிட்டு வந்து அதையும் பண்ணிட்டு அப்புறம் காலபைரவர் போய் அடிக்க வாங்கிட்டு கருப்பு கயிறு கட்டி வாங்கணும். தண்டவாணி டெம்பிள் இருக்குது, அதை பார்க்கணும். இந்து மாதவ டெம்பிள் இருக்குது. இந்து மாதவ டெம்பிள் அவசியம் பார்க்கணும். ஏன்னா நமக்காக தான் அவரும் அங்கேயே வந்து குடியிருக்காரு. அப்புறம் முக்கியமாக அவங்க சொல்கிறேன், யார் என்ன தெரியாது, ஒரு இடத்த மட்டும் விடாமல் நீங்கள் அவசியம் போகணும். அவருக்கு என்னன்னாக்கா கௌடி மாதாவை வந்தே ஆகணும். ஏன்னா சிவனை போய் சிவன்கிட்ட நீ இன்னும் நீ எல்லாரும் வரம் கொடுத்துருந்தா எனக்கு கூட நீ வரமே கொடுத்தீங்க, என்னம்மா உனக்கு நீங்கள் தான் இங்கே இடமே, நீ என்ன இப்படி கேட்குற, உனக்கு இல்லாத இல்லை யாரெல்லாம் காசிக்கு வராளோ அவள் பண்ணுற புண்ணியமும் எனக்கு தான் வரணும் அப்படின்னு வரம் கேட்குறேன். அவர் சிவன் கிட்ட நான் அப்படி ஒரு வரம் கொடுத்தேன்னா ஒருத்தர் கூட காசிக்கு வரமாட்டார், நீ அதனால் அப்படிலாம் வரம் கேட்காத. அதுக்கு பதிலாக உனக்கு வந்து சோழி இன்னமும் பிடிக்கும், அதனால் அவளை சோழி போட சொல்கிறான். இந்த சோழி அளவு புண்ணியத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோ, பாக்கியெல்லாம் வரணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் காசி யாத்திரை முடித்து டெய்லியும் அங்கே போய் அம்பாவை 10 ரூபாய் வந்து பணம் கேட்போம். அப்போ இப்போ எவ்வளோ தெரியல கொடுத்துட்டு கையில் ஒரு 5 சோழி கொடுப்போம். அந்த சோழியை அந்த சோழி அப்படின்னு மேலே போட்டு அம்மா நான் காசிக்கு போயிட்டு வந்த புண்ணியம் எனக்கே கிடைக்கணும், இந்த சோழி என்ன உண்டோ அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அதை ஹிந்தியில் சொல்கிறதுனாக்க காசி பல் ஹம்கோ கௌரி பல் தும்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தானம் பண்ணணும். அதை போடுறோம். அப்படி போயிட்டு வரலாம். இப்போ அது முடிஞ்சாச்சு. அடுத்தபடியாக சரஸ்வதி கட்டணம் கூத்தாங்கூர் பஞ்சாயத்தில் புத்தகம் அதே மாதிரி அங்கேயும் ஒரு சரஸ்வதி, அதை பார்க்கணும். சங்கரஹரண ஆஞ்சநேயர் இருக்கார், ரொம்ப விசேஷமான கோயில். அப்புறம் மகரகாளி அப்படின்னு மகரகாளி தரிசனம் பண்ணணும். பண்ணிட்டு சிந்தாமணி விநாயகர் இருக்கார். இந்த சிந்தாமணி விநாயகர் அந்த அன்னபூர்ணி தாயாரே அவர் அது கருவுன்னே வச்சுருக்கார், வியாசருக்காகவே வச்சார். அந்த கதை சொல்லலாம், மணி ஆகிட்டு. அதனால் அப்புறம் இன்னும் சமயம் வந்து அதெல்லாம் சொல்கிறாங்க. சிந்தாமணி விநாயகர் பார்த்துட்டு அப்புறம் கௌரி கோடீஸ்வரர் டெம்பிள் அதை பார்க்கணும். பாரத் மாதா டெம்பிள் ஒன்று இருக்குது, பாரத் மாதா டெம்பிள் அதை பார்க்கணும். வாராகி டெம்பிள்னு ஒன்று இருக்குது, அதை பார்க்கணும். பூ விஸ்வநாத டெம்பிள் இருக்குது, அதையும் பார்க்கணும். வியாச காசி அவசியம் பார்க்கணும். அங்கே ராம்நகர் பேலஸ் ராஜாவோட பேலஸ் அதை பார்க்கணும். அங்கே மியூசியம் அதோட நடக்கும். வெள்ளிக்கிழமை மட்டும்தான் சாத்தி இருக்கும். அதனால் நம்ம செவ்வாய்க்கிழமை தான் போய்ட்டு வருவோம். அதனால் இப்போ எல்லாம் பழைய எல்லாத்தையும் பார்த்துறோம். பார்த்துட்டு இப்போ ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கோம். அப்போ இப்போ முக்கியமாக என்ன தரிசனம் பண்ணோம், விஸ்வநாதர் கோயிலில் தரிசிக்க வேண்டியது ஈவினிங் 7லேருந்து 7:30 மணிக்கும் போகணும். அப்போ தான் சப்தரிஷி பூஜை நடக்கும். இந்த சப்தரிஷி பூஜை அவங்க அவசியம் 7 ரிஷிகள் அங்கே வந்து
உட்காந்து அவள் மாதிரி பாவனை பண்ணிட்டு 7 பேர் அங்கே வச்சு பண்ணுவோம். சப்தரிஷி பூஜையை பார்க்கணும். பார்த்துட்டு விடிய காலம் 3:30 4 போனாங்க அங்கே மங்கள ஆரத்தி நடக்கும். அது ரொம்ப விசேஷமாக. அதே மாதிரி இரவு 11 மணிக்கு மேலேயும் ஒன்று பண்ணலாம். அது ரொம்ப பேர் போக மாட்டாங்க. ஏன்னா அது வந்து கடைசி பணம் பிரிக்கிறாங்க இல்லையா, அதனுடைய சாம்பல் எடுத்து அவருக்கு அபிஷேகம் பண்ணுவோம். அதை பார்த்தா ரொம்ப விசேஷம்னு ஒன்று அது ஒன்று இருக்குது. எல்லாருக்கும் ஒரு அஜ்ஞானம் இருக்கும், அதனால சில பேர் போகிறதில்லை. ரெண்டாவது அந்த அவருக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க இதை விபூதியாக இவர் நேபாள மகாராஜாவுக்கு அனுப்புகிறாருன்னு ஒரு இப்போ நேபாள மகாராஜான்னு இல்லை, இப்போ யாருக்கு அனுப்புறான்னு தெரியல. அதுக்கெல்லாம் ஐதீகம் உண்டு. இப்போ எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டான். இப்போ அதை முடிச்சுட்டு அடுத்தது எங்கே போகிறோம்? கயாவுக்கு போகிறோம். கயாவுக்கு போனோம். கயாவில் முக்கியமாக கதையை சொல்லிவிட்டேன், சீக்கிரம் முடிச்சிடறேன். கயாவில் வந்து ஏன் கயாவுக்கு போனோம்? அந்த மூதாதையர் முன்னோர்கள்லாம் யாராக இருந்தால் அவளுக்கு ஸ்டார்டிங் கொடுத்தா போகணும். அவள் அங்கேயே வந்து வாங்கிக்கிறான். நம்ம பிள்ளைங்க வரமாட்டானா, என்றைக்காவது ஒரு நாளைக்கு வருவான். அவன் வரும்போது இங்கேயே இருந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதனால் இங்கே வந்து நாங்கள் காத்துட்டு போனோம். அதனால் கயாவுக்கு ஸ்டார்டிங் பண்ணணும். ஏன் இந்த ஸ்டார்டிங் பண்ணணும் அப்படின்னு வருது. அதுக்கு ஒரு காரணம். ராமர் வந்து ராமன் சீதையும் காட்டுக்கு போக வேண்டிய வந்தாச்சு. காட்டுக்கு போட்டு வந்தோடனே அப்போ என்னாச்சு, ராமர் வந்து என்ன பண்ணுறாருனாக்க சீதையை கூப்பிட்டு, சீதை நம்ம இன்றைக்கி அப்பாவுக்கு ஸ்டார்ட்டம் பண்ணியாகணும், நான் போய் கங்கையில் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளே இந்த பிள்ளைங்கள் எல்லாம் மற்ற என்னென்ன உண்டோ அந்த காலையெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வைக்கணும். கொஞ்சம் கூட டிலே பண்ணாத. அப்பா வருவார், அவருக்கு நம்ம போடணும், ரொம்ப பசியோடு வருவார், அதனால் நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறான். சீதையும் சரி அப்படின்னு ராமர் கங்கைக்கு போயாச்சு. அந்த பக்கம் எப்போ போவான்னு பார்த்து தசரதர் வந்துட்டு சீதையை பார்த்து சீதையை கூப்பிட்றாரு. உள்ளுக்குள்ள கதையை பார்த்தேன். வந்து என்னன்னு வெளியில் வந்தோன்னா பார்த்தா தசரதர் விற்கிறான்னா அவருடைய உருவங்கள் தான் கையை நீட்டு தான் வருவார். இந்த மாதத்துக்கு தான் வருவார். அந்த காலத்தில் அப்படி தான் வரணும், நேராக தான் வருவான் தான் அப்படி வந்துருக்கார். அப்படி வந்துட்டுருக்கிற காலத்தில் அப்போ வந்து இவர் பார்த்தோன்னா அவன் சீதைக்கு ஆச்சரியமாக சீதை கேட்குறா, அப்பா என்னது நீங்கள் எப்படி வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சீக்கிரம் பிள்ளைக்க போடுறது. அவன் சொல்கிறாரு, சீதை சொல்கிறார், அப்பா நான் உங்கள் மாட்டு பண்ணணும், எனக்கு அந்த அதிகாரம் கிடையாது. உங்கள் ராமரோட பிள்ளை அவர் தான் பண்ணணும். அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுவோம், எங்களுக்கு குளிச்சுட்டு வந்துடுவாரு, அங்கே ஒன்றும் பண்ணிடலாம், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இல்லை சீதை ரொம்ப பசிக்கிறது எனக்கு, நீங்கள் உடனே போகுது. எவ்வளோ கேட்குறேன், இல்லை கொஞ்சம் ஒன்று சொல்லுங்க, இல்லைன்னா நான் பட்டினியோடு போகிறேன்னு பயன்படுத்தல. வேறு வழி இல்லாமல் சீதை இவருக்கு கொண்டு போடலான்னு முடிவு பண்ணாங்க. முடிவு பண்ணாக்க நம்ம பார்க்குற இது சாட்சி மொழியாக இருக்குது. அதனால் பல்குனி நதி அங்கே ஓடிடும். நம்ம பல்குனியில் குடிச்சுட்டு தான் பண்ணணும்னு இருக்கு இல்லையா. பல்குனி வந்து பிரவாகமே இருக்காது. பல்நோக்கிற்கே போடையால் நாங்கள் போய் அது மாதிரி தான் இருக்கும். பல்குனி நதி அந்த நதி அப்போ நதி இருந்துருக்கு. அப்போ அந்த பல்குனி பார்த்து வேறு நீ வந்து நான் இந்த மாதிரி பின்ன போட போகிறேன், ராமர் கேட்டால் நீ சாட்சி சொல்லணும் அப்படின்னு தலையாட்டிட்டாரு. அடுத்தபடியாக அப்போல்லாம் பசுமாடு பேசணும். பசுமாட்டை சொல்லி நீங்கள்லாம் கடவுள் எல்லாம் ஒன்று ஐக்கியமாக இருக்கா, நீ அதை மாதிரி வந்தாக்க சாட்சி சொல்லணும். நான் ஆமாம் சீதை நிலக்கிற போட்டான்னு சொல்லணும். அதுவும் தலையாட்டம். அடுத்தபடியாக பிராமணன். அப்போ அந்த நேரத்தில் பொய்ய சொல்ல மாட்டா பிராமணன். அப்போ வந்து என்னாச்சுன்னா, நீங்கள் வந்து உண்மையை தான் பேசுகிறவா, நீங்கள் அதனால் வந்தால் நீ பிராமணனாக இருக்கிறதுனால நீங்கள்லாம் சீதை அப்படி பண்ணிடலாம். ஆமாம் உண்மை தான் அப்படின்னு சொல்லணும். கடைசியாக அக்ஷய படத்தை பார்த்து சொல்லலாம். அக்ஷய படத்தை பார்த்து அக்ஷய படமே எல்லாமே பிண்டம் வந்து உன்னோட பாதத்தில் தான் அது பண்ணிப்போம், அது பண்ணுறான். நானும் இப்போ உன் பாதத்தில் தான் வச்சு கொடுக்க போகிறேன். அப்படி இருக்கிறதுனால நீயும் உண்மை தான், தசரதை வந்தது உண்மை, கேட்டது உண்மை, அவர் அவசரம் சொன்ன பசிக்கிறது சொன்னதுனால தான் போட்டா அப்படின்னு ராமர் வந்தால் சாட்சி சொல்லணும், சத்தியம்னு சொல்லணும். அதுவும் சரி தலை. ராமர் வந்துட்டான். தசரதர் போயாச்சு. தசரதருக்கு என்ன ப்ராப்ளம்னாக்க, அவருக்கு தன்னுடைய மகனால் பிண்டம் கிடைக்கக்கூடாதுன்னு ஒரு சாப்பாடு. ஏன்னா அந்த ஒரு குழந்தைய கொண்டதுனால அவரோட சாப்பாடு பண்ணல. அதனால தான் சீதை கிட்ட வைப்பார். அதனால தான் அவர் அப்படி கேட்டார். இப்போ ராமர் வந்து கேட்குறாரு, நீங்கள் சீக்கிரம் ரெடி ஆகிட்டியா, ஃபோன் பண்ண எடுத்து சீக்கிரம் ரெடி ஆகலாம் எடுக்கிறார். அவர் கையை பசங்க இருக்கிறார். என்ன ஏன் திடீர்னு இப்படி கையை பசங்க என்ன விஷயம், ஏன் அப்படி இருக்கா? இல்லை
அப்பா வந்தார். வந்து ரொம்ப பசிக்கிறதுன்னு சொன்னார். நான் வேறு வழி இல்லாமல் நான் வந்து சாதம் போடுறது இந்த போகிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுருக்கு. அதனால் போட்டுட்டேன். எனக்கு அதிகாரம் இல்லைன்னு கூட சொல்லிட்டேன். அது கேட்கல, இல்லைன்னா பட்னியாக போகிறேன்னாரு. நான் அதை போட்டேன். பாருங்க, அதில் பல்குனி நதி இருக்குது, அதை கேட்டு பாருங்க. பல்குனி வாயை திறக்கலை, உண்மைன்னு சொல்ல முடியாது. சொல்ல அடுத்து பசுமாட்டை பார்த்து கேட்குறேன், பசுமாட்டை காமிக்கிறேன், பசுமாட்டை பார்த்து கேட்குறேன், பசுமாடம் வாயை திறக்கணும். சாதாரண நிறைய பேசுகிற பிராமணனும் பேசவே இல்லை, வாய முடியல. அவனும் வந்து பதில் சொன்னான். அதுக்கப்புறம் அட்சய வடத்தை பார்த்து கேட்குறான். அட்சய வடம் மட்டும்தான் இது சத்தியம், இது சத்தியம், சத்தியம். ஏன்னா சீதை அவர் வந்தது உண்மை, சீதை போட்டது உண்மை, எல்லாமே சத்தியம் தான். சீதை சொல்கிறது உண்மை. அதனால் ராமர் சமாதானம் அவர். ஆனால் சீதைக்கு கோபம். சீதை என்ன பண்ணா? பல்குனி நீ பார்த்தான், நீ எவ்வளோ பிரவாகமாக எல்லோரும் உண்ட ஸ்நானம் பண்ணி அங்கே வந்து தயாராகம் பண்ணுறான். அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிற நீங்கள் வந்து போய் பேசாமல் இருக்கலாமா நீ? அதனால் உனக்கு பிரவாகமே கிடையாது, பூமிக்கு அடியில் தான் நீ போவேன். அதனால் இங்கே பிரவாகம் கிடையாது. நம்மலாம் போனோம்னா அந்த போய் குளிப்போம்னா மழை தண்ணி இருந்தால் குளிப்போம், அவ்வளோதான். இல்லைன்னா கொஞ்சம் தோண்டி பார்ப்போம், உடனே தண்ணி வரும். அதாவது தலையை ப்ரோஷன் பண்ணிவிட்டு மற்ற காரியங்கள்லாம் செய்வோம். ரெண்டாவது, மாடு பார்த்தாச்சு, அது வாய முடியாது, உனக்கு இன்னும் பேச்சு வராது அப்படின்னா அந்த சாபம். மூணாவது பிராமணன், அவனும் பதில் சொல்லுங்கிறதுனால உனக்கு பசியும் தீராது, பஞ்சமும் தீராது, அவ்வளோ கஷ்டமும் ஒரு 7 மணி நேரம் உனக்கு மாறாது அப்படின்னு அந்த காசியோட பிராமணனுக்கு அப்படி ஒரு சாபம். அவன் அப்புறம் அட்சய வடம் சொன்னதுனால எப்போ நீ வந்து எனக்கு ஆதரவாக சத்தியம்னு சொன்னியோ, இனிமேல் பிற்காலத்தில் யார் வந்தாலும் அவள் தகப்பானவரை அவளே வந்து நேரிலேயே வந்து நீ போடுற திட்டத்தை அவள் அப்படியே எடுத்துகிட்டு போவா, எடுத்து சாப்பிட்டு போவா. அந்த புண்ணியம் உனக்கு கிடைக்கும். உன்னோட பாதத்தில் போடட்டும், அதுலேருந்து அவள் எடுத்து சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி அந்த சாபத்துலேருந்து அது அந்த சாபம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இன்றைக்கும் அங்கே தான் போகணும், போட்டு எல்லாத்துக்கும் கேட்கும், எல்லாம் பண்ணணும். இதெல்லாம் வந்து விளையாட்டப்பட கூட ஒரு ஜோக் சொல்லுவாள். இந்த பிராமணர்கள்லாம் வந்து காலம்புற வந்து சாப்பிட்டதுக்கு வராது. அவெல்லாம் வந்து சீர சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு சாப்பிட்டு வந்து சாப்பிட்டாங்கனாக்கா நிற்க மாட்டான். அடுத்தவங்க 5-6 சாப்பிட்டுக்கு போய் உடனே அடுத்து போய் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு பசி தெரியக்கூடாது. அவரை பார்த்தாலே தெரியும். இன்னொரு நல்ல காரியம் என்னன்னாக்கா, யாரும் வராளோ நம்மளை கையை தொட்டு நம்மளை அவளாம் கூப்பிடுவாங்க. நாம் போய் தேடணும். அவளை பார்த்தாலும் சாட்சியாக நம்ம அப்பா வந்து அப்பாவை பார்க்க மாட்டோம், அம்மா வந்து அம்மாவை பார்க்க மாட்டோம். அந்த ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைக்கும். அந்த எண்ணத்தோடு பார்த்தோம்னா அப்படி தெரியும். அதோட அவெல்லாம் வந்து சீதையோட சாப்பிட்றதுனால ராத்திரிக்கு பணத்துக்கெல்லாம் வசதியில் 7 மணி நேரம். அதனால் அவன் வந்து அவளுக்குலாம் ராத்திரியில் திருடுவாள், பிராமணர்கள் திருடுவாள். அதனால் அவளை கயாவாளி அப்படின்னு சொல்லி அவருக்கு பேர் வரும். கயாவாளி அப்படின்னாக்கா ராத்திரியில் திருடுவான்னு அர்த்தம். பிராமணன் நம்ம கலோக்கியெல்லாம் தமிழ்நாட்டில் கூட சொல்லுவான், அவன் ஒரு கயவாளி சார், அவர் கயவாளி சார். அப்படி வந்து தான் அந்த கயாவாளி. இப்படியெல்லாம் வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அடுத்தபடியாக என்ன பண்ணுறோம்னாக்க, இந்த கதையெல்லாம் சொல்லிவிட்டு என்னென்ன பண்ணணும் தயார் சொல்லிடுறேன். கோத்திர பிண்டதானம், திலகர்ப்பணம், விஷ்ணுபதி இரண்யசாரணம், பிண்டதானம், க்ஷேத்திர இது மாத்துரு சோழசி சொல்லணும். அப்புறம் அக்ஷயோட அன்னசாரணம் பண்ணணும், ஹோமத்தோடு பண்ணணும். ஆலமரத்தை வந்து திருப்தி கேட்கணும், திருப்தியாக. அப்புறம் ஒரு கல், ஒரு இலை, ஒரு பழம், அதை வந்து எது ரொம்ப லைக் பண்ணுறோமோ அதை விடணும். அதை ஒரு முக்கியம். திருமணம் பண்ணியிருப்பேன், அந்த மாதிரி படிக்கணும். விஷ்ணு பாத தரிசனம் பார்க்கணும். அப்போ அந்த தாயாரை பற்றி ஒரு 10 நிமிஷம் சொல்லுவார். அழுகன்னா ஆரம்பத்தில் டாக்டர் ஒரு என்ன பண்ணுறது சார், ஆரம்பம் முதல் கடைசி வரைங்கிறதுக்கு உற்றது முதல் அற்றது வரை அப்படின்னு கொடுப்போம். அது மாதிரி அதில் வந்து அவ்வளோ விஷயங்கள்லாம் சொல்லிங்கலாம் பண்ணிட்டோம். அந்த புக்கு எனக்கு கொடுத்து நான் படித்து ரொம்ப ஆனந்தப்பட்டேன். அது குழந்தைக்கு பொங்கல் போடுறதுலேருந்து அது பண்ணுறது எல்லாமே அதில் வரும். அதை மாதிரி அந்த பிராமணன் அம்மா தாயார் வளர்த்த கர்ப்பத்தில் இருக்கிறதுலேருந்து குழந்தை பிறந்த வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லுவோம். லிட்ரலி எல்லோரும் அழாமல் அதுக்கு மாட்டோம், அப்படி அழுதுவோம். அப்படி முடிச்சுட்டு அப்புறம் வந்து 10 நிமிஷம் அது சொல்லுவார். அப்புறம் அதெல்லாம் கொடுத்துட்டு அங்கே அது பிண்டதானம் பண்ணணும். தாயாருக்கு தான் ரொம்ப 60 65 எவ்வளோ கணக்கு இருக்குது. அதை வந்து பக்கத்தில் யார் இருக்கோ அவள் தான் பண்ணி கொடுப்பா. அவன் போடணும், ஒரு போட்டில் பண்ணணும். அது தாயாருக்கு போடுறது தான் அதிகமாக இருக்கும். மற்றவர்களுக்கு நமக்கு வேணுங்கிற வாழ்க்கை, சொந்தக்கார வாழ்க்கை, நம்ம நிலவாளியாக இருந்தாலும் சரி, குருமார்களாக இருந்தாலும் சரி, ராணியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்கு அந்த பிண்டதானம் பண்ணிவிட்டு
எல்லாம் பண்ணுவோம். பண்ணிவிட்டு நம்ம எல்லாம் முடிச்சுட்டு போட்லேயே முடிச்சுட்டு நேராக வந்து திருப்பி ராமேஸ்வரத்துக்கு வந்துடும். ராமேஸ்வரத்துக்கு வந்து நம்ம கொண்டு எந்த தீர்ப்பு அதெல்லாம் சொம்பில் வச்சு அதை வந்து ஸ்ரீருத்ரன் சொல்லி இது அர்ச்சனை பண்ணுவோம். அதை பண்ணிவிட்டு அதை ஒரு சொம்பை கொண்டு எடுத்துகிட்டு போய் நேராக ராமநாதசாமி கோயிலுக்கு போய் நமக்கு நேராகவே அங்கேயே ஒரு கையில் பார்த்து ஒரு சீலை உடைச்சி பார்வம் அப்படியே பண்ணி ருத்ரன் சொல்லி ஸ்ரீருத்ரன் சொல்லி அதுக்கு அபிஷேகம் பண்ணுவோம். அதை கண்ணால் பார்க்குறோம். பார்த்துட்டு நேராக அந்த மேடைக்கு வரும். நம்ம வந்து காசி யாத்திரை முடிக்காச்சுன்னா ராமேஸ்வரம் போட்டுதாச்சு எல்லா கோயிலையும் பார்த்தாச்சு மேடைக்கு வரும். நம்ம ஒன்று பெண்டி வச்சுருக்கோம். ஒரு தம்பதி பூஜை ஒன்று இருக்கு இல்லையா, அது பண்ணிடுவோம். நம்ம அதையே விடுவாங்க. தம்பதி பூஜை பண்ணுறோம், அங்கேயே பண்ணலாம். அங்கே பண்ண முடியாது, இங்கே வந்து கூட பண்ணலாம். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கண்ணம்மா வாங்கி ஒரு ஒய்ஃபையும் உட்கார வைக்கணும். எல்லாம் வந்து மனசால தான் சொல்ல பண்ணுறோம். யாரும் பயப்படுவாங்க. உட்கார வைக்கணும். உட்கார வச்சு அவளுக்கு வந்து ஒரு 5 பவுனுக்கு திருநெல்வேலி வாங்கி கொடுக்குறோம். மாமாவுக்கு 3 பவுனுக்கு மைனர் செயின் வாங்கிக்கிறோம். 2 பேர் அவங்க கையில் பட்டு புடவை பட்டு வேஷ்டி எல்லாம் வாங்கி கொடுக்குறோம். எல்லாம் வாங்கி ஆனந்தமாக அவளை உட்கார வச்சு நம்ம எல்லாம் வந்து அவளுக்கு அந்த தம்பதி பூஜை பண்ணுறோம். தம்பதி பூஜை பண்ணோம். ஏன்னா எல்லாம் வந்து மானசீகமாக பண்ணுறதுனால எவ்வளோ நாள் ஏன் குறைச்சி சொல்லுவாங்க. நல்லாவே சொல்லுவோம். எல்லாம் தாராளமாக பண்ணலாம். எல்லாம் அவங்க தானே அவர் பண்ணுறோம். மானசீகமாக எல்லாம் எல்லாரும் சேர்ந்து பண்ணுறோம். என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு 4-5 சொல்லுவோம். தங்கவே ஆகும், பரவாயில்ல. பண்ணிவிட்டு அடுத்தபடியாக அன்றைக்கி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குகிறோம். வாங்கிட்டு நம்ம எல்லோரும் இங்கே இருக்கிறவா ஒரு சமாராதனை பண்ணுறோம். அது ரொம்ப முக்கியம். சமாராதனை. இந்த சமாராதனை என்னன்னா, இங்கே இருக்கிறவா இது வெளியில் இருக்கா பாருங்க, டிவி பார்த்துட்டு இருக்கா பாருங்க, அவங்க பெஞ்சில் பேசிட்டு இருக்கா பாருங்க, அவள் அத்தனை பேரையும் அவளுக்கும் சேர்த்து வடை பாயசம் வடை போலி அது இதெல்லாம் போட்டு பிரமாதமாக சமையல் பண்ணி அவளுக்கு வந்து சமாராதனை பண்ணுறோம். சமாராதனை பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த அழகாக இவ்வளோ பேர் உட்காந்து அமைதியாக உட்காந்து எல்லாரும் போய்ட்டு காசிக்கெல்லாம் போய்ட்டு வந்து எல்லாருக்கும் வந்து பண்ணி பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி